அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீரன் முக்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وما خلقت الجن والانس الا ليعبدون. وقال نبينا صلى الله عليه وسلم الجنه تحت اقدام الامهات. صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் முத்தவல்லி அவர்களுக்கும், இன்னும் இந்த பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும், இந்த மஹல்லா வாசி அவர்களுக்கும், குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களுக்கும் முதலாவதாக சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே தமிழில் ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னன்னா ஆணும் பெண்ணும் சமம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த கருத்துல எனக்கு முற்றிலும் உடன்பாடே கிடையாது. ஆணும் பெண்ணும் ஒரு காலம் சமமாகவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய இடத்துல மேலோகி அதிகமா இருக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் என்பதாக என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னா, சூரத்துல குர்ஆன்ல 114 சூறா இருக்குது. அதுல ஒரு சூறாவுக்கு பேர் அல்லாஹ் அன்னிசா பெண்கள்னே வச்சிருக்கிறான். ஆண்கள் சொல்லி எந்த சூறாவும் கிடையாது. குர்ஆன்ல 114 சூறா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஆண்கள் சொல்லி சூறாக்கு அல்லாஹ் தலைப்பு வைக்கல, ஆனா பெண்கள் சொல்லி அல்லாஹ் தலைப்பு வச்சிருக்கிறான். அந்த மாதிரி சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம் நம்ம எல்லாம் சலாசம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, நீங்க சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்டோம்னு சொன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. கேட்கறதான் கேட்கறீங்க, உயர்ந்த சொர்க்கமா கேளுங்க. இருக்கிறதே டாப் ஹையஸ்ட், அதுக்கு மேல கிடையாது சொர்க்கம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போய் கடைசி ஃப்ளோர் என்ன சொன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுல கிடைக்காத இன்பமும் கிடையாது, கிடைக்காத வஸ்துவும் கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பேர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேரை அல்லாஹ் பெண்களுக்கு தான் வச்சிருக்கிறான், ஆண்களுக்கு வைக்க முடியாது அந்த பேரை. இப்படி சொல்லிட்டே போலாம். பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் சிறப்புக்குரியவங்க. இன்னும் நிறைய ஹதீஸ் சல்லல்லாஹு சொல்றாங்க, தொழுதா சொர்க்கத்துக்கு போகலாம், நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போகலாம், ஜகாத் கொடுத்தா சொர்க்கத்துக்கு போகலாம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சொர்க்கம் எங்க இருக்குது? சொர்க்கத்துல அட்ரஸ் என்னன்னு கேட்டா, அது சல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மாத். சொர்க்கத்தை நீங்க தேடுறீங்க இல்லையா, தொழுதா சொர்க்கம், நோன்பு வச்சா சொர்க்கம், ஜகாத் கொடுத்தா சொர்க்கம், கரெக்டு தான். அந்த சொர்க்கம் எங்க இருக்கு தெரியுமா? தாயோட காலில் நல்லா வச்சிருக்கிறான். பெண்கள் ஆகிய தாயோட காலில் நல்லா சொர்க்கத்தையே வச்சிருக்கான். அப்ப சொர்க்கத்துடைய கேர் ஆஃப் அட்ரஸ் என்ன சொன்னா பெண்கள் தான். இப்படி பெண்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொரு ஹதீஸ் சல்லல்லாஹு சொல்லுவாங்க, யாரு உங்களுக்கு 2 பெண் பிள்ளை கொடுத்து, முதல்ல சொல்றாங்க 3 பெண் பிள்ளை இருந்து அதை நல்லபடியா வளர்த்து, அப்படி இல்லைன்னு சொன்னா 2 பெண் பிள்ளைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அதை சாலிகான முறையில வளர்த்து நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க சொன்னா அவங்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொல்லி 2 பேர்ல ஒன்னா சேர்த்து கட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
2 பெண் பிள்ளையே நீங்க நல்ல பிரகாரம் வளர்த்து நல்ல பாலிகா வரைக்கும் வயசுக்கு வர வரைக்கும் நல்ல பிள்ளையாக வளர்த்து நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு சொர்க்கத்துல என் கூட இருப்பீங்க. சலாசம் 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு, உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு, கன்ஃபார்ம் சொர்க்கம். 2 பெண் பிள்ளைய பெற்று நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க சொன்னா கன்ஃபார்ம் சொர்க்கம் முதல்ல. 2வது விஷயம் என்ன சொல்றாங்க சொன்னா என் கூட இருப்பான்னு சலாசம் சொல்றாங்க. சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம். உலகத்துல பிறந்து நம்ம பாடுபடுறது எல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த சொர்க்கம் கிடைக்கணும் தான். அந்த சொர்க்கம் ஈஸியா அல்லாஹ் கொடுத்துட்றான். 2 பெண் பிள்ளைய கொடுத்து நீங்க வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் பெண்களை வச்சிருக்கிறான் பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், பெண்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவேன் சொல்றாங்க. நான் சொர்க்கத்துக்கு முதல்ல போவேன், ஆனா என் கூட போட்டி போட்டு ஒரு பெண்மணி சொர்க்கத்துக்கு உள்ள நுழைய முயற்சிப்பாள் என்பதாக சொல்றாங்க. சலாசம் கேட்பானா, ஏமா யாருமா நீ எனக்கு முன்னாடி வரேன்னு கேட்கும் போது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி சொல்லுவாங்களா, நான் எத்தியமான பிள்ளை, அதாவது என் கணவன் இறந்துட்டாரு, என் நப்சை கட்டுப்படுத்தி என் பசங்களை நல்ல பிரகாரம் வளர்த்து ஒரு நல்ல அந்தஸ்து கொடுத்தேன் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக சொர்க்கத்துக்கு போட்டி போட்டு போற பெண் அந்த பெண் என்பதாக சொல்றாங்க. ஹதீஸ் ஸல்லல்லாஹு முடிக்கிறாங்க, முதல்ல சொர்க்கத்து கதவை நான் போய் தட்டுவேன், முத சொர்க்கத்து கதவை நான் தான் ஃபர்ஸ்ட் தட்டுவேன், தட்டினவன் எனக்கு அப்புறம் அந்த பெண்மணி வருவாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இப்படி பெண்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இமாம் சொன்ன மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு தான் தீன் போய் முதல்ல சேரணும். ஆண் என்பவர் தீன் இருந்தாலும் காலைல போவார், வேலைக்கு போவார், சாயங்காலம் வருவார், படுப்பாரு, திருப்பி காலைல ஏஞ்சி போவார். அந்த தீன் அவருக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கும். ஆனா பெண்கள் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் பெண்கள் தன்னுடைய குழந்தையை கண்காணிப்பாங்க. அதனால பெண்களுக்கு தான் தீன் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா பெண்ல சலாசம் சொல்றாங்க இல்லையா, தாயிட காடையில சொருகம் இருக்குது. அதே மாதிரி நம்ம சிறந்தவோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளியில பார்ப்போம், நம்ம நல்லா பயன் பண்றா, அது நல்லா தொழில் நல்லவர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா மனைவிட்ட போய் கேட்டாதான் அவரோட அந்தரங்கம் தெரியும். பார்க்க ஜிப்பா போட்டுருக்காரு, நல்லா ஜமாத் சாத்தியா இருக்காரு, பார்க்க வியாபாரம் நேர்மையா பண்றாரு, நல்லவரா இருக்காரு, அன்பா பேசுறாரு, பணிவா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பார்த்தா நம்மள ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசுவோம், பழகும், போயிடுவோம். அந்த அரை மணி நேரத்தை வச்சு கணிக்க முடியாது இவர் நல்லவரா கெட்டவரான. இவர் நல்லவரா கெட்டவரான ஒருத்தர் எப்படி நம்ம கண்காணிக்க முடியும்? எப்படி கணிக்க முடியும்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்க மனைவிட்ட போய் கேட்டு பாருங்க. மனைவி கிட்ட யார் சிறந்துருவா? கைதுக்கும் லியஹிலி வனா கைது லியஹிலி. உங்க மனைவி கிட்ட யார் சிறந்தவங்களோ அவர் தான் இனத்தை சிறந்தவங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மனைவிக்கு தான் அந்தரங்கம் ஃபுல்லா தெரியும். வெளியில ரோட்ல ஆமாங்க 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 அப்படின்னு சலாம் போட்டு போய் உள்ள போய் அவன் கிடக்குறான், இப்ப பார்த்தாலும் இப்படிதான் நோயின்னு சொல்லுவான்னு சொல்லி பெண்கள்கிட்ட போய் தான் நம்ம அந்தரங்கம் ஃபுல்லா டோட்டலா பெண்களுக்கு தான் தெரியும். நம்ம காலை எந்திரிச்சிருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன பேசுவோம், எப்படி மோசடி செய்வோம், எல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும். அதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மனைவி கிட்ட யார் சிறந்தவங்களோ அவன் தான் உங்கள சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக பெண்கள் அவ்வளவு சிறந்த அந்தஸ்து ஸல்லல்லாஹு வச்சிருக்கிறாங்க. ஷரியத்துல பெண்களுக்கு அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். சொல்லிக்கிட்டே போலாம். பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் தான் இயற்கையிலே மிருதுவா அல்லாஹ் படைக்கப்பட்ட பொருள். நான் சொன்ன பெண்கள் தான். நீங்க பார்க்கலாம், எலிமெண்டரி ஸ்கூல்ல பார்க்கலாம், அல்லது நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம். நர்ஸ் பெண்களா தான் வச்சிருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ ஒரு ஆண்களை பாத்துக்க மாட்டாங்க. ஒரு பேஷண்ட்டை பாத்துக்கிட்டு பெண்களா தான் இருப்பாங்க, ஆண்களை பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்களை சில சமயம் சிரிப்பான், சில சமயம் கடுக்கடுப்பா ஆகும். அதனால டென்ஷன் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக ஓடி போயிடுவாங்க. ஆனா அதே பெண்களா இருந்தா சாஃப்ட் கேர், சாஃப்டா என்னப்பா ஆச்சு, உடம்பு எப்படி இருக்கு, ஊசி போட்டீங்களா, மாத்திரை வந்துச்சா, சாப்பாடுலாம் கெட்டா வந்துச்சா, அந்த கேர் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, அதுலயே பாதி ஷிஃப் ஆயிடும் உடம்புக்கு. அதுமாதிரி ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல அந்த ஏபிசிடியே நீங்க 100 தடவை சொல்லி தரலாம், பசங்க மனசுல பதிவே பதியாது. திருப்பி ஏபிசிடி சொல்லி கொடுப்பா, திருப்பி தப்பா சொல்லுவான். ஆண்கள் அந்த 2 தடவை சொல்லுவாங்க, சொன்னாலும் அந்த இதுக்கு மாத்திரம் அடிச்சிருவோம். அதனால ஸ்கூலுக்கு யாரும் வர மாட்டாங்க. அதெல்லாம் தான் பால்வாடியில வெல் ப்ரிப்பேர் பிளானா பால்வாடியில டீச்சரை தான் வைப்பாங்க, பெண் டீச்சர் தான் வைப்பாங்க. லேடிஸ் ஆண்கள் யாரும் வைக்க மாட்டாங்க. காரணம் தெரியுமா? அவங்க தான் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க, திரும்ப சாஃப்ட் கார்னர் இருப்பாங்க, பிள்ளைங்களை அரவணைச்சு பார்ப்பாங்கன்றதுக்காக தான் பெண்களுக்கு அந்த வேலையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்படி பெண்களோட சிறப்பை சொல்லிக்கிட்டே போலாம். பெண்கள் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த காலத்துல பெண்களுடைய விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கும். நஃபீசத்துல் மிஸ்ரியா அப்படின்னு ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி எப்படிப்பட்ட சிறப்பு முக்கியம் சொன்னா, அவங்க யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு பேரனுடைய பேத்தி. ஸல்லல்லாஹு பேர் யாருன்னு சொன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய பேத்தி தான் நஃபீசத்துல் மிஸ்ரியா. அவங்க வரலாற்று மிக சிறப்புக்குரிய பெண்ணா இருந்தாங்க அந்த காலம். ஏன் சொல்லணும்னு சொன்னா, பெண்களுக்கு தீன் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல தீனே இல்லாம போயிட்டாங்க பெண்கள். எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தீனே இல்லாம எப்ப பார்த்தாலும் அந்த சீரியல்லே பெண்கள் பாதி அடிஞ்சு போயிடறாங்க. சீரியல் பார்த்தோம்னு சொன்னா
எப்போ அதாவது சில இடத்துல பயான்லாம் இப்போ மஹ்ரிப் விஷா வைக்கிறதே கிடையாது. சாயங்காலம் டைம் வச்சாதான் அல்லாஹ் தாலா இயற்கையில அந்த இரவுக்கு தான் ஒரு இன்பமான ஒரு இரவுக்கு ஒரு ஆன்மீக தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, மற்ற டைம்ல படிக்கிறத விட ஸ்கூல் படிப்பு இருக்கு இல்லையா, நீங்க மற்ற டைம்ல படிக்கிறத விட மஹ்ரிப் டைம்ல படிச்சுன்னு சொன்னா இல்மு அல்லாஹ் பொங்கி கொடுப்பான. கடல் பொங்கக்கூடிய நேரத்துல நீங்க கிதாப் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா கடல் பொங்குற மாதிரி இல்மு பொங்கு என்பதாக எங்க அஜத்தை சொல்லுவாங்க. அதாவது என்ன விஷயம் சொன்னா, அந்த டைம்ல ஆன்மீகம் அல்லாஹ் தந்த ஒரு நேரடி ஆன்மீகம், ஒரு அந்த இருட்டுல ஒரு ஆன்மீகத்தை அல்லாஹ் இறக்குறான். அந்த டைம்ல பயம் ஆச்சுன்னு சொன்னா பெண்கள்கிட்ட ஈஸியா போய் சேரும். பகல்ல நம்ம கவனம் செதறக்கூடும், ஒரு வண்டி போவோம் அல்லது வெளிச்சத்துல ஏதாவது பார்த்து செதுரும். ஆனா இருட்டுல முழுக்க அந்த பயான கான்சன்ட்ரேட் பண்ற இது கிடைக்கும். ஆனா இரவுல வைக்கிறது இல்ல. நவீன காலத்துல ஏன் தெரியுமா, எல்லாம் சீரியல்லே மூழ்கிட்டாங்க. பச்சான யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு பெரிய பேச்சாளர் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம் வந்தாலும் சரி, பேச்ச கேட்க தயாரால முழுக்க சீரியல்லே போயிட்டாங்க. இப்போ இங்க பயான் வச்சிருக்கிறோம், சில பேர் வரல. வராதவங்க யாருன்னா வந்தவங்கள்ட்ட கேட்பாங்க நினைக்கிறீங்களா? நேற்று பயான் வச்சாங்க பள்ளிவாசல்ல, அஜித் வந்தாங்க, நம்ம என்ன பேசுனாங்க அப்படி யாருன்னா கேட்பான்னு நினைக்கிறீங்களா? வராத ஜனங்க வந்தவங்கள்ட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது 100% கேட்க மாட்டாங்க. இதே ஒரு நாள் நாடகம் தப்பி போச்சு, ஏதாவது எங்கனாவது பஸ்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், லேட்டா வந்துட்டோம், ஒரு நாடகம் தப்பி போச்சுன்னு சொன்னா அதை கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நேற்று நாடகம் பார்க்கறது என்னடியாச்சு, அவன் வந்தானா போனானா, பாட்டில திறந்தா பாம்பு வந்துச்சு, கொத்திச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? அது பரலு மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? தொழுகை மிஸ் ஆனா, பயான் மிஸ் ஆனா கேட்க மாட்டாங்க ஜனங்க. எத்தனை பேர் ஜும்மா பயானுக்கு வரும்? என்னைக்குன்னா உங்க வீட்டுல ஜும்மா பயானை பத்தி உங்க வீட்டுல பெண்மணி கேட்டிருக்காங்களா? இந்த வாரம் அஜித் என்ன பயன் பண்ண கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. உலகம் அப்படி மாறி போச்சு. இதே ஒரு நாடகம் மிஸ் ஆச்சுன்னா போதும், அப்படியே அந்த நாடகத்தை இவங்க 5 நிமிஷம் 1/4 மணி நேரம் நாடகத்தை, அரை மணி நேரம் நாடகம், அதுல விளம்பரம் எல்லாம் போய் மொத்தமே ஒரு 15 நிமிஷம் நாடகமே வரும். ஆனா அதை இவங்க இன்னொருத்த சொல்லும் போது இவங்க அரை மணி நேரம் நாடகத்தை சொல்லுவாங்க. இவங்க பார்த்தது 10 நிமிஷம் தான்ப்பா, ஆனா இவங்க சொல்றது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது அவன் ஒரு நாடு மிஸ் ஆகி போய்க்கும். அதை தெரியாம கேட்டுருப்பாங்க, என்ன ஆச்சு வந்துட்டானா கேட்பாங்க. பாம்பு அந்த பாட்டுல தொந்தாடி பாம்பு வந்துச்சா கேட்பான். ஒரு நாடகம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அடிக்கடி விளம்பரத்தை போடுறான், ஒரு வாரமா இதுதான் போட்டு காட்டுறாங்க. கௌரின்னு ஒரு நாடகம் விளம்பரம் பார்த்து அதை தான் போடுறான். லேப்டாப்ல உட்காந்து குடும்பம் உட்காந்து லேப்டாப் பார்க்குது. அந்த வீட்டு மருமக ஒரு பாட்டில திறக்குது, அந்த பாட்டில பாம்பு அரைச்சி வச்சிருக்காங்க. அந்த பாட்டில திறந்து பாம்பு கொத்ததுக்கு வருது. உடனே போன் வந்த உடனே, ஏன் இது நான் விளம்பரத்தை பார்த்தது, நான் பார்க்க நினைச்சிக்க, நாடகம் நான் பார்க்கறது கிடையாது, நானும் பார்க்கறது எங்க வீட்லயே பார்க்க அனுமதிக்கே கிடையாது, எங்க வீட்டு பார்க்க அனுமதி கொடுக்கல, நான் நாடகம் பார்க்க மாட்டாங்க. அந்த பாட்டில திறப்பா அந்த பெண்மணி, திறந்த உடனே பாம்பு வெளியில வந்துடும். உடனே போன் வந்து அந்த பாட்டில அப்படியே விட்டுட்டு போன் எடுத்து பேச போயிடுவான். இவங்க அதெல்லாம் சிசிடிவி கேமரா மூலமா லேப்டாப்ல உட்காந்து குடும்பமா மாமனார் மாமியார் நாத்தனா எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி பாம்பு கொட்டிச்சான்னு பார்ப்பாங்க. உடனே கௌரி பாருங்கள் காண தவறாதீர்கள் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டான். அந்த விளம்பரம் அது அட்வர்டைஸ் கொடுக்குறான். இதை பார்க்க மிஸ் பண்ணணும் ஏன் கேட்பாங்க, நேற்று பார்த்தேடி பாம்பு வந்துச்சு, நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு நான் ஒரு வாரமா நினைச்சுட்டே இருந்தேன், அன்னைக்குன்னு பார்த்து வேலை வந்துச்சு, எங்கேயும் போயிட்டேன் பார்த்தேடி நீ அப்படின்னு கேட்பாங்க. அத அந்த 10 நிமிஷம் நாடகத்தை இந்த பெண்மணி அரை மணி நேரம் விளக்குவா. இவ மினி டைரக்டரா மாறி இந்த நாடகத்தை இவதான் எடுத்த மாதிரி, இவங்கதான் எடுத்த மாதிரி, அப்படியே கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு பெருசா நாடகம் பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி ஆகிப்போச்சு உலகம். ஏன்னு சொன்னா சீரியல்ல மூழ்கி போயிட்டாங்க. குரான் அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். ஆனா குரான்ல 25 நபிமார் பேர் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா கேளுங்களா, 25 நபிமார் பேர் சொல்லுங்க, கேளுங்க, சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு வரைக்கும் 25 நபிமார் பேரை, ரசூல் ஸல்லல்லாஹு நபிகள் பேரை குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லி 25 நபிமார் பேர் சொல்லியிருக்காங்க. இதை யாருன்னா சொல்லுவாங்களா? கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. இதே நாடகம் பேர் கேளுங்க, சின்னஞ்சிறு குருவிகள், அந்த மகாநதி, கௌரி அடிக்கிட்டே போவாங்க. நாடகம் இப்ப நமக்கு வாயில வரல, அது நாடகம் அடிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அதெல்லாம் வரல, எப்ப போடுவான், எந்த டைம் போடுவாங்கன்னு சொல்லி. முன்ன காலத்துல மூதாதையெல்லாம் சொல்லுவாங்க, டிவிலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள், இன்னும் எப்ப பார்த்தா டிவியே பாக்குற, ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லி எதாச்சும் எட்டி பார்த்தாங்க, வலிக்கு விட்டாங்க. அவங்க நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் நாடகம் வைக்கலாம் கூட அடிச்சுப்பாங்க. ஏன்னா டைம் ஆச்சு, நாடகம் வைக்கலாம் மூதாறு கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு உலகம். அவ்வளவு மூழ்கி போயிட்டு நாடகத்துல. இன்னும் சில பேரு அந்த நாடகம் டைம் இன்டர்வல் கமர்ஷியல் பிரேக் போடுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் லஞ்ச் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப தோசை ஊத்த ஆரம்பிப்பாங்க. தோசை ஊத்திட்டே இருக்கும்போது நாடகம் விளம்பரம் பண்ணி நாடகம் போட்டுருவோம். உடனே தோசை விட்டு அப்படியே நாடகம் பார்க்க வந்துடுவாங்க. அந்த தோசை கருகி போய் தான் புருஷனுக்கு சாப்பாடு வரும். இப்படி ஆகி போச்சு உலகம். டிவிலேயே மூழ்கி போயிருக்காங்க. முந்தைய காலத்துல பெண்மணிலாம் பார்த்தோம்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். நஃபீசத்து மிஸ்ரியா நான் சொன்னேன் இல்லையா, எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா அவங்க? பெண்கள் பயான்னால பெண்களை பத்தி சொல்றேன். எவ்வளவு பெரிய வலிமா தெரியுமா அவங்க கையால கபர் குழி நோண்டாங்களாம். உலகத்துல அந்த பெண்மணி பத்தி ஆச்சரியமான வரலாறு.
தினமும் போய் கபருக்குழி நோண்டுவாங்க. நோண்டி நோண்டி தான் வீட்டுக்கு முன்னாடி கபருக்குழி அழகா செஞ்சுட்டாங்க. தான் கையால நோண்ட ஒரே பெண்மணி அவங்கதான். அந்த நோண்டது கபருக்குழி நோண்டது மட்டும் அல்லாமல், தான் அடக்கத்துக்கு கபருக்குழி நோண்டது மட்டும் அல்லாமல், தினமும் அந்த கபருக்குழியில உட்காந்து குரான் ஓதுவாங்களாம். தினமும் குரான் ஓதுவாங்களாம். வரலாற்று பதிவு. இது வந்து சஹி, அது வந்து உண்மையான சம்பவம். நான் வந்து கட்டுக்கதையா அம்புலி மாமா கதையெல்லாம் இங்க கேட்டு வந்து இது உலரெல்லாம் கிடையாது. உண்மை நடந்த சம்பவம். எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல பயான் அப்பாயின்மெண்ட் இங்க இருக்கு, அச்சர பக்கத்துல, மாணவர்கள் மதிப்பு பயான். நான் அதெல்லாம் விட்டு இங்க வந்திருக்கேன். காரணம் 2 காரணம். ஒண்ணு, இந்த பள்ளி முத்தவள்ளி வேணும்னு ஒரு காரணம். இன்னொன்னு, பெண்கள் பயான் சொன்ன மெயின் காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா பெண்கள்கிட்ட தீன் போய் சேரணும். அது எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி, நான் உதவி தரட்டி பெண்களுக்காக தான் இங்க முழுக்க நான் வந்திருக்கேன். இப்படி அந்த நஃபீசத்து மிஸ்ரியா கபருக்குள்ள உட்காந்து தினமும் குரான் ஓதிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துல அவங்க வந்து பதிவு செய்யறாங்க, 190 குரான் ஓதி முடிச்சுட்டாங்களாம். ஒரே நபர் 190 குரான். நம்ப முடியுது நம்மளால? 190. இந்த மாதிரி முன்ன காலத்துல இருந்துச்சுங்க. முன்ன காலத்துல நோம்புல பார்த்தோம் சொன்னா, நான் 5 கத்தை முடிச்சிட்டேன், 6 கத்தை முடிச்சிட்டேன், நீ முடிச்சிட்டியா, நீ முடிச்சா போட்டி போடுவாங்க குரான் ஓதுறதுக்கு. இப்ப ஒரு ரமலான்ல ஒரு குரான் முடிக்கிறது பெரிய குதிரை கம்பா போச்சு. குரான் சொல்றதே கிடையாது சில பேர். அப்படி ஆகி போச்சு காலம். இந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மக்தப் மாசம் விட்டுட்டு வருவேன். எங்க அத்தா அம்மா கேட்பாங்க, யாருன்னா கெஸ்ட், எங்க அத்தை மாமா யாருன்னா வந்துட்டாங்கன்னா, என் பையன் அவல் களிமா சொல்லுவான் தெரியுமான்னு கேட்பாங்க. உடனே எங்க குப்பிமா வருவாங்க. குப்பிமாட்ட எங்க அத்தா சொல்லுவார், என் பையன் அவல் களிமா. அப்படியே சொல்லுப்பான்னு அவல் களிமா தொய்யும் லாயிலான்னு சொல்லி நான் சூப்பர்னாங்க. இப்ப எப்படிதான் ஆகி போச்சு? யாருன்னா கெஸ்ட் வந்தானா, என் பையன் நாளைக்கு வரப்போதே சூர்யா படம், விஜய் படம், அந்த படத்தை பாட்டு பாடுவான், பாராயணும், அப்படியே மூச்சு விடாம பாடுவார், அப்படியே சூப்பரா எப்படா அப்படின்னு. அப்படி ஆகி போச்சு உலகம். களிமா சொன்ன காலம் போய் சினிமா பாட்டை பாடுற காலம். டிவில அப்படிதாங்க காட்டுறான். டிவில ஒருத்தர் மேடையில எழுந்து 5 வயசு புள்ள நேத்து வந்த படத்தோட பாட்டை மூச்சு விடாம பாடுது. அதுக்கு 3 பேர் ஜட்ஜி உட்காந்து மார்க் போடுறாங்க. அந்த குழந்தை பாடின பாட்டுக்கு சுதி சரியில்லை, சரணம் இப்படி மேலே ஏத்தி வரலாம், வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மார்க் போடுறாங்க. அதை நம்ம உட்காந்து வீட்டை கை தட்டி பாக்குறோம். களிமா சொன்ன வாயெல்லாம் போய், களிமா திக்ரு செஞ்ச நாவெல்லாம் போய் இப்ப பாட்டு பாடுற நாவல் நமக்கு வந்துருச்சு. அதை பெருமையா பாடுறோம். தொட்டியில போட்டு குழந்தைய ஆட்டும் போது லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு ஆட்டுவாங்க. இப்ப சினிமா பாட்டு ஆட்டும், கையில மொபைல் போன் வச்சுக்கிட்டே இப்படி ஆட்டுறது, அது ஒரு பழக்கமா போச்சு. என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. அதாவது பொம்மை டிவி வச்சுக்கிட்டு செல்லு பண்ணிருந்தா சாப்பிட்றா அப்படின்னு. எதை கொடுத்தாலும், பேப்பர் கொடுத்தாலும் வாயில வச்சுக்கிறான், ரொட்டி கொடுத்தாலும் வாயில வச்சுக்கிறான். அது செல்ல பார்த்துட்டே சாப்பிட்ற குழந்தை அப்படிதான் சாப்பிடுது. அது ஒரு பழக்கமா போச்சு. என் குழந்தை செல்லை கொடுத்தா அடங்கிடுவான். அப்பெல்லாம் செல்லுனால என்னன்னே தெரியாது. சலாசம் ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, முன்ப காலம் விட வரக்கூடிய காலம் மோசமாகிட்டே வரும் சொல்லு. முன்ப காலத்துல செல்போனே கிடையாது, இப்ப செல்போன் வந்துருச்சு. இப்ப அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி செல்போன் நோண்டாங்க. பிறந்த குழந்தைல இருந்து கபருக்கு போற பெரிசு வரைக்கும் செல்போன் ஒன்று. பிறந்த குழந்தை அதுக்கு என்ன தேவையோ, ஒரு குழந்தை அழுது பாட்டு. ஒரு எல்கேஜி படிக்க பசங்க இந்த மோட்டு பொட்லு, சோட்டா பீமு அந்த மாதிரி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் விட்டு போன சீரியல் பிக் பாஸ் இப்ப சொல்லவே தேவையில்லை, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார சம்பந்தமா இப்படி ஃபுல்லா செல்போன்லேயே உங்களுக்கு அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க செல்போன் யூஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு உலகம். அவ்வளோ அதாவது மறைஞ்ச கீழூர் கலினூர் மூலம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், செல்போனை பத்தி எதனா சொல்லுங்க. அவர் அல்லாஹ் அப்புறம் விசாலமா போனாங்க, நல்லா பெரிய பேச்சாளர் கீழூர் கலினூர் மூலம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம், செல்போனை பத்தி உங்களை அபிப்பிராயம் என்னன்னு கேட்ட போது ஒரே வார்த்தையில் சொன்னாங்கன்னா, அவசியமான சைத்தான் செல்போன் அப்படின்னு. அதாவது அந்த சைத்தானை வச்சிருக்க முடியாது, இல்லாம இருக்க முடியாது. செல்போனு வச்சிருக்க முடியாது, வச்சிருந்தா நோயின்னு வரும். இல்லாம இருந்தாலும் வச்சுட்டு வந்துட்டுமே, யாரா ஃபோன் பண்ணிருப்பாங்களோ, மெசேஜ் வந்துருக்குமோ, இது பேங்க்காரன் ஃபோன் பண்றான்னா, கடைக்காரன் ஃபோன் பண்றேன்னா கடங்க வந்துருப்போம் அப்படின்னு. இருந்தாலும் பிரச்சனை, இருந்தாலும் இம்சை, இல்லாட்டாலும் இம்சை. செல்போனு ஆண்கள் அப்படிதான். செல்போன் வச்சு தொழுகு வருவாங்க. ஒரு 10 நிமிஷம் தொழுகு அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அது இப்பெல்லாம் முன்னாவெல்லாம் நீ ஓதன காலம்லாம் போய் போச்சு. எப்படா இம்மா முடிப்பாருன்ற காலம் வந்து போச்சு. தொழுகை வச்சுட்டு போன்ல வருவாங்க, வந்து இப்படி திருப்பி வைப்பாங்க. தொழுகு சலாம் கொடுத்து அடுத்த நிமிஷமே அஸ்தோஃபிலா வருது. சலாம் கொடுத்த உடனே ஆயத்துக்கு வச்சு ஓதுறோம். அஸ்தோஃபிலா முன்னோட்டி ஓது ஆயத்துக்கு வச்சு ஓதுறோம் சொன்னா, அல்ல தொழுகையில செஞ்ச பாவத்தெல்லாம் தொழுகையில சில சவறு இருந்தா அதை மனுஷால தொழுகைக்கு கபல அடிப்பான். ஜனங்க இப்ப எப்படிதான் வாய்ப்பட்டாங்க, தொழுகு முன்னாடி அடுத்த சலாம் கொடுத்த உடனே போன் எடுத்து பாக்குறது, ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சோன்னு பாக்குறது. பண்ணா படிச்சு போறாங்க. என்ன அவசரம்? ஒரு 10 நிமிஷம் ஒன்னா வெயிட் பண்ண மாட்டீங்களா? அந்த தொழுகு அடுத்த செகண்டே மெசேஜ் வந்திருக்குமா? போனு ஒன்னும் வராது, வெட்டியா தான் இருப்பாங்க வீட்டுல. ஆனா போன் என்ன வந்திருக்குமோ. ஆனா அப்ப அதுக்காகவே சைத்தான் அந்த தொழுகு டைம் தான் போன் ஏன்னா முக்கியமான காலம் வர வைப்பான். அது சைத்தான் அதுதான் பண்ணுவான். அதான் சொன்னாங்க அவசியமான சைத்தான் அந்த போனை இருந்தாலும் இம்சை, இல்லாட்டாலும் இம்சை. அதுதான் கீழே கழிவு போனா ஒரே வார்த்தை சொன்னாங்க. விஷயம் நான் சொன்னா, நஃபீசத்து மிஸ்ரியா தினமும் கபருக்குள்ளே உட்காந்து குரான் ஓதிட்டே இருந்தாங்களாம். ஒரு கட்டத்துல 190 குரான் முடிச்சுட்டாங்களாம். 190 குரான் ஓதிட்டு இருக்கும் போது 11வது ஜுஸ்ல ஒரு ஆயத்து வருது, வல்லாஹு யதூ இலா தாரி ஸலாமி வ யஹ்தி மை யஸாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். அந்த ஆயத்து வராங்க. அந்த ஆயத்து என்ன சொன்னா,
தாருசலாம் என்ற சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அவங்களை அழைக்கின்றான், அவன் நாடியவருக்கு நேரான வழி கொடுத்தான். சூர் ஆயத்து, அந்த ஆயத்தை ஓதிட்டு இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு மௌத்தா போயிட்டாங்க. எப்படிப்பட்ட மௌத்து பாத்தீங்களா? அல்லாஹ் தாருசலாம் சொர்க்கம் 8 சொர்க்கம் இருக்கு, அது ஒரு சொர்க்கத்துக்கு பேரு தாருசலாம். அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான், அந்த ஆயத்தை ஓதிட்டு இருக்கும் போதே மௌத்தா போயிட்டாங்க. எந்த பயமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரோம், நமக்கு பயம் வருமா? புதுசா வீட்டுக்கு போனா பயம் வரும், இந்த பேய் இருக்குமோ ஜின்னு இருக்குமோ. இப்ப கூட சொல்றாங்க வீட்டுல ஜின்னு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜின்னு வீட்டுல போனா பயம் இருக்கும். ஆனா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரோம், ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு வரோம், அப்படி பழக்கம் ஆயிடுச்சு சொன்னா பயப்பட மாட்டாங்க யாருமே. போயிட்டு வர வீடு தானே, சும்மா போயிட்டு வாங்க ஜாலியா அப்படின்னு இரவுல இருட்டமா போவாங்க. ஏன்னா அடிக்கடி போற வீடுன்னா அடிக்கடி போவாங்க. அந்த மாதிரி நபீசத்து மிஸ்ரியா அந்த கபருக்குள்ளேயே உட்காந்து தினமும் குரான் ஓதுனால எந்த பயமும் இல்லாம மௌத்தா போயிட்டாங்க. வரலாறு பதிவு செய்யறாங்க, எல்லாருமே கபருக்குள்ள எட்டி பார்த்தாங்க. அவங்க தீதார மண்ணுக்கு மேல நின்று பூமிக்கு எட்டி கபருக்குள்ள எட்டி பார்த்தாங்களா அவங்க மௌத்த. திரும்ப அந்த மௌத்தை அப்படியே எடுத்து ஜனாசா குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அதே கபரை வச்சு அடக்கம் செஞ்சாங்க பதிவு செய்யறாங்க. அவ்வளவு பெரிய வழி அவங்க நபீசத்து மிஸ்ரியா. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். ஏன் இதெல்லாம் சொல்லவும் தெரியுமா? பெண்கள்கிட்ட தீன் கண்டிப்பா போய் சேரணும். பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆண்கள் தீனை எங்க போனாலும் கத்துப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க, சும்மாக்கு போறாங்க, ஒரு தீன் பேச்சு பேசுறாங்க, கத்துப்பாங்க. ஆனா பெண்கள்கிட்ட தீன் போய் சேரதே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க செல்ஃப். முன்னாடி டிவி மட்டும்தான், டிவி சைத்தா மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ கைக்குள்ள சைத்தா வந்துட்டான். முன்னாடி வீட்டுக்கு நடு வீட்டுக்குள்ள டிவி சைத்தானா இருந்துச்சு. இப்போ செல்போன் கைக்குள்ள, செல்போன் சைத்தான் கைக்குள்ள வந்துட்டான். ரொம்ப கெட்டு போச்சு காலம், ரொம்ப மோசமான காலமா போச்சு. சலாசம் சொல்றாங்க ஹதீஸ்ல, நாளுக்கு அதாவது முந்தைய காலம் மோசமாயிட்டே வருன்றது உண்மையான மாதிரி அப்படிதான் ஆகி போச்சு. அந்த காலத்துல உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு புராணம் முழுசா மூச்சுல ஓதுவாரு. ஒரு புராணம் திறந்தாலும் முடிக்காம மூட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். 5 வேளை கரெக்டா துருவாருன்னு சொல்லுவோம். அப்படி போன காலம் போய் நம்மளை பத்தி நம்ம ஜென்ரேஷன் பின்னாடி கேட்டா என்ன சொல்லுவாங்க? என் அப்பா யார் தெரியுமா? ஒரு நாடகம் மிஸ் பண்ண மாட்டாரு, எல்லா நாடகம் பார்ப்பாரு. சண்டே ஆனா சண்டே மட்டும் தான் விடுவாரு, மற்ற எல்லா நாளும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு பார்ப்பாரு. என் அம்மா யார் தெரியுமா? ஒரு நாடகம் மிஸ் பண்ணாம நாடகம் பேர் முத கொண்டு அந்த ஆக்டர்ஸ் பேர் முத கொண்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேஷன் அப்படியே போச்சு. என் அப்பா கூட ஊதுவார், அப்பா துடுவார், அப்பா நேர்மையா இருந்த காலம் போய் நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்மளை பத்தி கேட்டா இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அதை மாத்தணும். அதுக்குதான் இந்த பயான். பெரிய முயற்சி முத்தவள்ளி மாமன் சேர்ந்து பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. முயற்சி எல்லாம் கூடி தருவானாங்க. என்ன விஷயம் சொன்னா மாத்தணும். அது மாத்ததான் இந்த முடிவு. வரலாற்றை ஃபுல்லா படிச்சு பாருங்க, குரானை ஃபுல்லா எடுத்து பாருங்க, வரிமார்களை சிறப்புல எடுத்து பாருங்க. அவங்க உயர்ந்தது காரணம், நபித்துவத்துக்கு காரணம் ஏன் தெரியுமா? ஏதாவது பெண்மணி உள்ள இருப்பாங்க. பெண்கள் இல்லாம எந்த வழியும் எந்த நபியும் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சிலருக்கு சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க தாயை பத்தி தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான். மரியம் சூறால அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஆலா இம்ரான் ஒரு சூறா இருக்குது. அல்லாஹ் தஆலா ஈசாவை சொல்றதுக்கு முன்னாடி மரியமை இன்ட்ரோடியூஸ் பண்றான். மரியமுக்கு முன்னாடி ஹன்னா அப்படின்ற பெண்மணி இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஹன்னா நீத்து செய்யறாங்க. சுருக்கமா சொல்றேன், நீந்து பேச டைம் கிடையாது. நான் பேச நீ என்னை விட்டா நீ ஃபுல்லா நான் பேசுவேன், எனக்கு பேச தெரியும். ஆனா பேசுறதுக்காக பேச்சு நோக்கம் கிடையாது. பயான் பேசுறதுக்கு ரசிக்கிறது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில கொண்டு வரணும், அதை அப்படியே செயல்படும். அதுக்கு தான் இந்த பயான். ஹன்னா நேத்து செய்யறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு மட்டும் ஒரு குழந்தை கொடுத்து சொன்னா இதெல்லாம் குரான் நல்லா பதிவு செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்தை சொல்லிட்டு இருந்தா டைம் போயிடும். ஆனா சுருக்கமா சம்பவத்தை சொல்றேன். ஹன்னா அப்படின்ற பெண்மணி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடு, அந்த குழந்தைய கொடுத்தன்னு சொன்னா நான் உனக்கு அர்ப்பணம் செஞ்சுறேன், பைத்துல் முகத்தஸ்க்கு அர்ப்பணம் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி நேத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குழந்தை கொடுக்குறான். பெத்த பிறகுதான் தெரியுது அது பெண் குழந்தை. ஆண் குழந்தையா பிறக்கும் நேத்து வச்சுட்டேன்னு சொல்லி நேத்து வச்சாங்க. ஆனா அல்லாஹ் அது பெண் குழந்தையா மாத்திட்டான். எப்படி? ரப்பி இன்னி வலாத்தினி உன்சா, யாரெல்லாம் நான் பொம்பளை குழந்தையெல்லாம் பெற்றுட்டேன், நான் ஆம்பளை பிறப்பு நினைச்சேன், நான் பொம்பளை பிறந்துச்சேன்னு நினைக்கிறாங்க. சரி நான் நேத்து வச்சுதான் சொல்லி அந்த மரியமை, அதாவது பெண் குழந்தை பிறக்கிறாங்க, அதுக்கு மரியம்னு பேர் வைக்கிறாங்க. அதை பைத்துல் முகத்தஸ், அதாவது பள்ளிவாசல் நேர்ந்து விட்டுட்டாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ் இந்த மரியமுக்கு அல்லாஹ் குழந்தை கொடுக்குறான். அது எப்படி கொடுத்தான்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த மரியமுடைய நெஞ்சில ஊதுறாங்க. ஊதின உடனே கருத்தரிச்சிடுறாங்க. ஆண் துணை இல்லாமல், தந்தை இல்லாமல் பிறந்தவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அது நேர சம்பவம். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஜும்மால இமாம் சொல்லுவாரு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அந்த ஈசா நபியை சொல்றதுக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா மரியமை விளக்குறான், ஒரு பெண்மணி விளக்குறான். அதே மாதிரி மூசாவோட சம்பவத்தை, மூசா நபி இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பவத்தை ஏற்றும் போது உம்மு மூசா அல்லாஹ் பார்த்து சொல்றான். மூசாவுடைய தாய் அப்படி குர்ஆன்ல சொல்றான். மூசாவோட தாய் பயந்தாங்களாம். ஃபிரௌனு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் கொண்டுகிட்டே வந்தான். ஃபிரௌனுக்கு ஜோசிகாரன் சொன்னானா, ஃபிரௌனு உனக்கு பிறக்க போற குழந்தை, இப்ப ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை மூலமா உன் ஆட்சிக்கு அழிவு காலம் வரும்னு சொல்லி எவனோ ஜோசிகாரன் சொல்ல போய் பிறக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுகிட்டே வந்தான்.
அந்த சமயத்தான் மூசாவுடைய அம்மா மூசா பெத்தெடுத்துட்டாங்க. பெத்தெடுத்து பயப்படுறாங்க, ஏன் அல்லா நான் ஆண் குழந்தை பெத்துட்டேனே, இவன் கொண்டு வானே கொலகாரன் கொண்டு வானே, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாம தான் உன் கூட வச்சு வளர்த்துக்க நான் காப்பாத்துறேன். அப்படி உனக்கு ஒருவேளை பயம் இருந்தேன்னு சொன்னா ஒரு பொட்டி செஞ்சு அந்த பொட்டியில குழந்தைய வச்சு ஆத்துல அனுப்பிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம மரமண்டையில என்ன ஆயிட்டோம், பொட்டியில வச்சு குழந்தை வச்சா குழந்தை உள்ள போயிடுமேன்னு சொல்லுவோம், காத்து விடனா செத்து போயிடுமே சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த மூசாவுடைய அம்மா குழந்தைய பச்சிலம் பெத்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு மரப்பெட்டியில வச்சு தண்ணீரை அனுப்பிச்சு விடுறாங்க. அது அப்படியே போயிடுச்சு. அந்த சம்பவம் அடுத்து வரேன். இப்போ மூசா பத்தி சொல்லும் போது மூசால தாயை பத்தி எல்லாம் சொல்றான். இப்படி எல்லா நபிமார்களும் எல்லா வழியும் ஏத்துக்கிட்டா தாயோடைய சிறப்பு அல்ல தங்க ஒன்னு தாய் சம்மந்தப்பட்டிருப்பா, அல்லது தங்கச்சி சம்மந்தப்பட்டிருப்பா, அல்லது மனைவி சம்மந்தப்பட்டிருப்பா. இப்படி பெண்கள் சம்மந்தம் இல்லாமல் விலாயத்து பெறுறது ரொம்ப கஷ்டம் என்பதாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இப்போ அந்த மூசா தண்ணியில மிதந்துட்டே போறாரு. அந்த மூசாவை இன்னொரு பெண்மணி தூக்கி எடுக்கிறாங்க. அந்த மூசா தான் வரலாற்றை பதிவு செய்யறாங்க. வரலாற்றுல சிறந்த பெண்மணி 4 பேரா, உலகத்திலே சிறந்தவங்க டாப் 4 4 பேரு. அந்த 4 பேர் ஒருத்தவங்க தான் மூசா எடுத்து வளர்த்தாங்க பாத்தீங்களா, ஆசியா, அவங்க தான் சிறந்தவங்களாம். இப்படி மூசாவை வளர்க்கறதுக்கும் ஒரு பெண்மணி எல்லாம் காரணமா வச்சுட்டான். இப்படி மூசாவை வளர்றதுக்கு, மூசாவை பெற்றதுக்கும் ஒரு பெண்மணி காரணம், மூசா வளர்க்கறதுக்கும் ஒரு சிறந்த பெண்மணி காரணம். இப்படி இதெல்லாம் ஏன் சொன்னா தீனுடைய விஷயத்துல எப்ப பார்த்தோம் சொன்னா யாரு முன்னேறினாலும் அதுக்கு ஒரு பெண்மணி காரணமா இருப்பாங்க. இப்ப மூசா வளர்ந்துட்டாங்களா, மூசா பெருசாயிட்டாங்களா, ஆகினே மூசா வாலிப வயசு அடைஞ்ச உடனே கடத்தலுக்கு போறாங்க. சுருக்கமா சொல்றவங்க சம்பவத்தை, கடத்தலுக்கு போன உடனே 2 பேர் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, சண்டை போட்டு இருக்காங்க. அதை விளக்கிறதுக்காக விலைக்கு விட்டு யாரும் தப்பு அவன் மூசா லைட்டா அப்படி பண்ணாதப்பான்னு சொல்லி வயிற்றுல குத்துறாங்க. வக்காச மூத்தா வக்காலா அழகி மூசா அலைஸ்லாம் வயிற்று ஒரே குத்து குத்துறாங்க. அவர் மௌத்தா போயிட்டாரு. சும்மா ஒரு குத்துனாங்க, பாட்டு பண்ணாதராங்க குத்துனாங்க, மௌத்தா போயிட்டாங்க அந்த நபர். அந்த அளவுக்கு மூசா பலம் வாய்ந்தவர். மௌத்தா பண்ண பார்த்து மூசா பதட்டம் அடைஞ்சு அந்த ஊரை விட்டே வந்துட்டாரு. வந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல மதீன் நகரத்தை, ரொம்ப தூரம் உள்ள மதீன் நகரத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சு ஒரு மரத்துக்கடை ரொம்ப பசியா தாகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஆப்போசிட்ல கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து எல்லாம் தண்ணி இறைக்கிறாங்க. தண்ணி இறைக்கும் போது 2 இளம் பெண் மட்டும் ஓரமா நிக்கிறாங்க. எல்லா ஆம்பளையும் வராங்க, தண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சி இவங்க பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி தண்ணி பிடிச்சி போயிடறாங்க. 2 பெண் மட்டும் அப்படியே ஓரமா நிக்கிறாங்க. இதை மூசா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா பின்னாடி வந்தாலும் முன்னாடி தண்ணி பிடிச்சி போறாங்க, மூசா மட்டும் நிக்கிறாருன்னு சொல்லி அந்த பெண்மண்ட போய் கேட்கறாங்க, ஏமா நீ ஏமா நிக்கிறீங்க கேட்டா இந்த மாதிரி ஆண்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் குரானா, நான் சொல்றது எல்லாமே குரான்ல இருக்கு சம்பவம் ஃபுல்லா. மூசா கேட்கறான் அந்த பெண்மணிட்ட, ஏமா நீ தண்ணி நிக்கிறீங்க கேட்கும் போது, இல்ல எல்லாரும் தண்ணி பிடிச்சி போனா கடைசியா நாங்க போவோம்னு சொல்லி, நான் வேணா பிடிச்ச தட்டான்னு கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கையில பிடிச்சிருக்கிறாங்க. வரலாற்ற பதிவு செய்யறாங்க. 4-5 பேர் சேர்த்து இருந்தாதான் கிணத்துல ராட்டினம் போட்டு இருந்தாதான் வருமா அந்த தண்ணி. ஆனா மூசா ஒத்த கையில விடுக்கிறாங்க, தண்ணி மேல வந்துச்சான். அதை பார்த்து அந்த 2 பேருமே ஆச்சரியப்பட்டு போய் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க அந்த 2 பெண்மணியோட தந்தை சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ மூசாவை சொல்றதுக்கு 2 தாயா சொன்னேன். இப்ப மூசா அடுத்த லிஸ்ட் வரும்போது 2 இளம் பெண்ணை சொன்னா, இந்த இளம் பெண்ணுக்கு முன்பாக வர்றதுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபிக்கும் இந்த பெண்மணி காரணமா இருக்கிறாங்க. இந்த 2 மகள் காரணமா இருக்கிறாங்க. விஷயம் புரியுதா இல்லையா? மகள் காரணமா இருக்கிறாங்க. இப்போ ஏமா நீ எப்பவுமே பொழுது சாஞ்சுதான் தண்ணி பிடிச்சி வர, சீக்கிரமா வந்துட்டு என்ன காரணம் கேட்கறாங்க. எப்பயுமே தண்ணி பிடிக்க போவாங்க, எல்லாரும் பிடிச்சி சாயங்காலம் மாதிரி வேலை தானே வருவேன், என்ன சீக்கிரமா வந்துட்டு என்ன ஆச்சரியன்னு கேட்கறாங்க தந்தை சுஹைப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ சொல்றாங்களா, இல்ல வாப்பா, ஒருத்தர் ஆஜான் போகான ஒரு நல்ல வாட்டர் சாட்டான ஆள் இருந்தாரு, அவர் உதவி பண்ணலாதான் தண்ணி பிடிச்சு வந்தான்னு சொல்ல, அவரை கூட்டுட்டு வாமா நம்ம ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்ற. மூசாட்ட போய் அந்த பெண்மணி போறாங்க. போய் இந்த மாதிரி எங்க தந்தை கூப்பிட்டாங்க, உதவி உங்களுக்கு ஜிசியா கூலி தரேன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லும் போது மூசா சொல்றாங்கன்னா, நான் கூலிக்கால வேலை செய்யலாமான்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. இப்ப அந்த 2 பெண்மணி ஒரு பெண்மணி மூசா தான் திருமணம் முடிச்சுட்டாங்க. அவங்க பேர் தான் சஃபுரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க திருமணம் முடிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப மூசா நபியாருக்கும் அந்த வழி வந்த காரணம் இந்த 2 பெண்மணிகள் தான். இப்படி எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் காரணமா இருக்கவங்க பெண்மணியா தான் இருப்பாங்க. இவ்வளவு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா கோகையில உட்கார்ந்து குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்குறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக்னு சொல்லி முதல் ஆயத்தை இறக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநடுங்கி போய் குளிர்ஜலத்தை வந்து ஓடி வந்து படுக்கிறாங்க. படுக்கும் போது ஆறுதல சொன்னாங்க, யார் தெரியுமா? ஹதீஜா. அங்கேயும் ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. அந்த சலாச விடையெடுத்து போய் ஆச்சரியப்பட்டு விறுவிறுத்து குளிர் நடுங்கி வராங்க. ஒரு ஆயத்தை வகி இறக்கணும்னே ஒண்ணுமே புரியாம வராங்க. வரும்போது ஆறுதல் சொன்ன பெண்மணி வரலாற்று யாருன்னு பார்த்தா தன் மனைவி ஹதீஜா ஆறுதல் சொல்றாங்க, நபியே பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, நீங்க உண்மையாளர், நீங்க நீங்க நம்பிக்கை மோசம் செய்ய மாட்டீங்க, நீங்க நேர்மையானவர், நல்லவர், உங்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தேற்ற பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மல் நிலைக்கு வராங்க. ஏன் சொல்லவன்னு சொன்னா, இப்படி எல்லா சமூகத்தை எடுத்துக்கிட்டா சொன்னா பெண்மணி தான் காரணமா இருப்பாங்க.
அதனாலதான் பெண்ணுக்கு தீன் போய் சேரணும்னு சொல்லி நான் சொல்றேன். அது மாதிரி நபிமார்ல வரலாறு விட்டுட்டு அடுத்து நம்ம தாபீன்கள் வரலாறு. இப்போ நபிக்கு எப்படி பெண் காரணமா இருந்தாங்களோ தாபீன்களும் பெண்ணா காரணமா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். மஹபூபு சுபானி, மௌஷூக் நூரானி, கின்சிரி, மஹபூபி சுபானி, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க எப்படி வழியானாங்க தெரியுமா? அவங்க ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கும்போது பகதாதுல நான் ஓத போறேன், படிக்க போறேன்னு சொல்லி வராங்க. வரும்போது அந்த தாய் எப்படி பட தெரியுமா? உம்முல் ஹைர். மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி தாய் பேரு உம்முல் ஹைர். அவங்களோட சிறப்பு பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு பெரிய பயனா பேசலாம். அவங்க மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானிய தந்தை ஒரு தடவை போறாரு, ஒரு ஆத்துல ஒரு கொய்யாப்பழம் மிதந்து வருது, அந்த கொய்யாக்க எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இது யாருடைய ஹராமான வஸ்து சாப்பிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த கொய்யா மரத்தோட ஓனர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க மரத்துல கொய்யாவை நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன், அதுக்கு தண்டனை தான் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா நீ என் மரத்துல கொய்யா தெரியாம சாப்பிட்டுட்ட, அதுக்கு தண்டனையா எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா, அந்த பெண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பண்ணிக்கலாம் சொல்றாங்க. கல்யாணம் பொண்ணெல்லாம் பார்க்கல. இந்த காலத்தை அப்படி சொல்லி பாருங்களா, பொண்ணை போட்டோ கொடு, பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடு, நான் பேசி பார்க்கறேன், பிடிச்சிருந்தா பண்ணிக்கிறேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த காலத்துல சொன்ன உடனே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய தந்தை சொல்றாரு, என் பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க மாட்டான், கை ஊனம், பரவாயில்லையான்னு கேட்கறாரு. பரவாயில்ல, நான் தெரியாம அந்த கொய்யாப்பழத்தை எடுத்து தெரியாம ஹராமானதை சாப்பிட்டேன், அந்த ஹராமுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கண் தெரியாத, செவிட்டு காது கேட்காத, கை ஊனமா இருந்த, கால் நொண்டியான பொண்ணை திருமணம் முடிக்கிற சம்மதிச்சிட்டார். அப்படி சம்மதிச்சவங்களுடைய தம்பதிக்கு பிறந்தவங்க தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி கதர்சலா சதீஸ் அவங்க. சரி கல்யாணம் கல்யாணம் பண்ண போய் பார்த்தா பெண்ணு அழகா இருக்கிறா, காது கேட்குது, கண்ணு தெரியுது, கை கால்லாம் நல்லா இருக்குது. ஆனா இவங்க சொன்னது எல்லாம் ஆப்போசிட் நேர்மாறா இருக்குது. உடனே அந்த முதலாளி ரூம் போட்டு வெளியே வராங்க, வந்து கேட்கறாங்க, மாமனார்ட்ட கேட்கறாங்க, நீங்க என்னமோ சொன்னீங்க, காது கேட்கு கண்ணு கேட்காது சொன்னீங்க, பெண்ணுக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல கரெக்டா இருக்குது, ஏன் அப்படி சொன்னீங்க கேட்கும் போது அந்த மாமனார் சொல்றாரா, அதாவது கொய்யாப்பழத்து ஓனர் சொல்றாரா, என் பெண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன், எந்த ஹராமான பொருள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, எந்த அந்நிய ஆணும் பார்த்தது கிடையாது, எந்த அந்நிய ஆண் கண் பார்வைக்கு பட்டது கிடையாது, அதனால கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன். என் பெண்ணுக்கு காது கேட்காது சொன்னேன், எந்த ஹராமான சொல்லி இது வரைக்கும் பிறந்தது என் பொண்ணு கேட்டது கிடையாது, என் பொண்ணுக்கு கால் நோண்டின்னு சொன்னேன், ஹராமான இடத்துக்கு என் பொண்ணு போனது கிடையாது, என் பெண்ணுக்கு கை ஊனம் சொன்னேன், எந்த ஹராமான செயலையும் செஞ்சது கிடையாது, அதெல்லாம் நான் அப்படி சொன்னேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நீங்க ஹராமான பொருளை சாப்பிட்டு தெரியாம சாப்பிட்டு மறைச்சிருக்கலாம், ஆனா நீங்க வந்து சொன்னதன் காரணமாக உனக்கு இந்த பெண்ணை அன்பளி பார்த்தாருன்னு சொல்லி திருமணம் முடிச்சாங்க. அந்த 2 பேருக்கு, அந்த 2 தம்பதிகளுக்கும் அபு சாலி அவர் பேரு, அபு சாலிக்கும் இந்த உம்முல் ஹைருக்கு பிறந்தவங்க தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி. அப்படிப்பட்ட அந்த மொய்தீன் ஜெயலானி சின்ன வயசுல தந்தை மௌத்தா போயிட்டாரு. உம்முல் ஹைர் தான் வளர்க்குறாங்க. 2 பிள்ளை, ஒருத்தர் பேரு மொய்தீன் அப்துல் காதர், இன்னொருத்தர் பேரு அப்துல்லா. மொய்தீன் அப்துல் காதர் சொல்றாங்க, 18 வயசுல நான் இந்த மாதிரி பகதாதுக்கு போய் இல்ம கத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ 40 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க. 40 தீனார அக்குல்ல ஒரு நூல் பையில போட்டு அதை போட்டு அக்குல்ல கட்டி அனுப்புறாங்க. அதாவது இப்படி அட்டென்ஷன்ல நின்றா காசு இருக்கு தெரியாது, இப்படி நின்றன்னு சொன்னா அக்குல்ல காசு தொங்குது தெரியாது. 40 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க. போகும்போது போகக்கூடிய வழியில ஒரு வழிப்பறி கூட்டம் குதிரை வீரர்கள் 60 பேர் சேர்ந்து, சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன், இவங்க ஒரு படை கூட போறாங்க, இல்ம கத்துக்க வேண்டி ஒரு படை கூட போறாங்க. போற வழியில ஒரு 60 பேர் குதிரை வீரர்களை வந்து அந்த வழியை மறைச்சு எல்லாத்துக்கு பணத்தை பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த 60 பேர்ல ஒருத்த வந்து மொய்தீன் அப்துல் காதர்கிட்ட கேட்கறான்னா, ஏய் சின்ன பையா, அரபில ஃபக்கீர்னு வருது, ஃபக்கீர்னு சொன்னா ஏழுன்னு சொல்லலாம், இல்ல வெறும்பைன்னு சொல்லலாம். சின்ன பையன் ஒருத்தன் கேட்கறான், டே வெறும்பையில உன்ட்ட என்னடா இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்ப அவர் சொல்றாரா, என்கிட்ட 40 தீனார் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 40 தீனார் வச்சிருக்க, எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கறான். ஏன் என் அக்குல்ல வச்சிருக்கிறேன் அப்படின்றாரான். அவர் நினைச்சிட்டாதான் கேலி பண்ணா சொல்லி சரி போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க அவரை. திரும்ப அந்த 40 பேர், அந்த 60 பேர் இன்னொருத்த வந்து திரும்ப வந்து கேட்கறாளாம், தம்பி வெறும் பையன் உனக்கு என்ன வச்சிருக்கேன்னு கேட்கும் போது அவர் சொல்றாராம், மொய்தீன் அப்துல் காதர் என்கிட்ட 40 திரகம் இருக்குது. 40 திரகம் வச்சிருக்க, எங்க வச்சிருக்க, என் அக்குல் கிட்ட வச்சிருக்கிற அப்படின்றாராம். சரி நீ கேலிதான் பண்ண விட்டு போயிடுறாங்களாம். இப்ப மீதி உள்ள எல்லாத்தையும் பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு மலை பக்கத்து போய் பொருளை பிரிக்கிறாங்க. அந்த 60 பேரும் பிரிச்சுட்டு இருக்காங்க. பிரிச்சுட்டு ஒருத்தன் சொல்றானா, நம்ம கூட்டத்துல எல்லாத்தையும் வாங்குவோம், சின்ன பையன் நம்ம கேலி பண்ணிட்டான், எங்கடா காசு கேட்டா அக்குல் இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொருத்தன் சொல்றானா, என்கிட்ட அவன் அப்படிதான் சொன்னான் அப்படின்னு. அப்படியா, 2 பேர்ட்டு ஒரே பொய்ய சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லி அந்த 60 பேர்ல தலைவன் சொல்றானா, அந்த பையன் ஒரே மாதிரி பதில் சொல்றான்னு சொன்னா அது பொய்யா இருக்காது, உண்மையாதான் இருக்கும்னு சொல்லி திரும்ப அந்த 60 பேர் திரும்ப அந்த பையன்கிட்ட வந்து கேட்கறான். யாரு, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்கள்ட்ட 18 வயசு வாலிப பையன்கிட்ட கேட்கறானா, 40 திரகம் வச்சிருக்கேன்னு சொன்னேன், எப்ப எங்கப்பா வச்சிருக்காரு, என் அக்குல்ல வச்சிருக்கேன்னு சொல்றாராம். எடுத்து காட்டுறான். 40 திரகம் அப்படியே இருக்குதான்.
ஏன்பா நீ நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாமே, பொய் சொல்லிருக்கலாமே, ஏன்பா உண்மையை சொன்ன அப்படின்னு கேட்கும்போது கூட்டத்து தலைவன் கேட்கறான். அப்ப சொல்றானா, என் அம்மா என்ன பகதாதுக்கு இல்ம கத்துக்கு அனுப்புனாங்க. அனுப்பும் போது எந்த சூழ்நிலையும் பொய்ய சொல்லாத, உண்மையே சொல்லி வாழ அனுப்பிச்சாங்க. அதனால நான் பொய் சொல்ல உண்மையை சொன்ன சொல்லி அழுதுட்டாரு. எதுக்கு அழுதாரு அது வரலாறு பதிவு செய்யல. ஒண்ணு அவர் திருட மாட்டிக்கிட்டா அதுக்காக அழுதுருக்கலாம், அல்லது உண்மையை சொல்லிட்டுமே அப்படின்னு அழுதுருக்கலாம். ஏதோ அழுதாரு. அழுத உடனே அந்த கூட தலைவர் என்ன நினைச்சான்னு தெரியல, 10 நிமிஷம் கீழே இப்படி குனிஞ்சு அமைதியா குனிஞ்சு 2 நிமிஷம் குனிஞ்சு தலை நிமிந்து கேட்கறானா, உன் அம்மா சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நீ உண்மையை சொன்னே, அல்லாஹ் படைச்சு இத்தனை வருஷமா நான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு பொய்யே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரு அழுதுட்டாரு. கூட தலைவன் அழுதுட்டு உடனே மொய்தீன் அப்துல் காதிர் கையை பிடிச்சி, இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் உங்க மூலமா தௌபா செஞ்ச உடனே மீதமுள்ள 59 பேரும், தலைவா இது வரைக்கும் எங்களுக்கு நீதான் வழிகாட்டியா இருந்த, திருடுறதுக்கு நீதான் வழிகாட்டியா இருந்த, இப்ப நீ தௌபா செஞ்சுட்ட, இதுக்கும் நீங்க தான் வழிகாட்டி சொல்லி அந்த 59 பேரும் தௌபா செய்யறாங்க. மொய்தீன் அப்துல் காதிர் கையிலான ஒரே ஒரு தாயோட உபதேசத்தை பின்பற்றனால அந்த 60 பேரும் அங்க தௌபா செஞ்சு நல்லவனா மாறுறாங்க. வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவரா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் மிகப்பெரிய உற்சாகா மாறி போயிட்டாராம். அவர் நிறைய மாணவர்கள் பாடம் சொல்லி நிறைய அறிவு கற்றுக் கொடுத்தார் என்பதாக பதிவு செய்யறாங்க. அவ்வளவுக்கும் காரணம் அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை தான். அதனால நம்ம வளர்ப்பு, தாயோட வளர்ப்பு ரொம்ப முக்கியம். பெத்தோம் வளர்த்தோம் அப்படி கிடையாது, அது வளர்க்கறதுக்கு முறை இருக்குது. ஆடு மாடு தான் குட்டி போடுது, குழந்தை பேக்குது, அதுக்கெல்லாம் தர்பியத் தேவையில்லை. மனிதருக்கு தர்பியத்துல அவ்வளவு ரொம்ப முக்கியம். அதாவது குழந்தை பெக்கன்னு சொன்னா பித்து விட்டு போக கூடாது. இப்ப ஆடு மாடு இருக்கு இல்லையா, ஒரு காக்கா இருக்கு தெரியுங்களா, காக்கா முட்டை போட்ட உடனே குஞ்சை பெட்டி ஓடி போயிடுமா. 10 நாள் கழிச்சுதான் வந்து பாக்குமா. ஏன் ஓடி போகுது சொல்லி விளக்கம் தராங்க. காக்கா முட்டை போட்டு குஞ்சு பொறிச்ச உடனே பாக்குமா, அந்த குஞ்சு சாம்பல் நேரத்துல இருக்குமா. காக்காக்கு ஒரு டவுட் வருமா, இது நமக்கு பிறந்த குட்டியா, கருப்பு கலர்ல இருக்கணும், நமக்கு பிறந்தா கருப்பு தானே இருக்கு, சாம்பலுக்காக சொல்லி சந்தேகப்பட்டு ஓடி போயிடுமா. 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கருப்பா மாறிடுமா. ஓ இது நமக்கு பிறந்ததான் அப்படின்னு சொல்லி தான் குட்டியை அரவணைச்சுக்குமா. அந்த 10 நாள் அல்லாஹ்தாலா உணவு கொடுப்பானா. தஃசீர் விளக்கம் தராங்க. அந்த 10 நாள் தாயில் அரவணைப்பே இல்லாம அந்த 10 நாள் அந்த குட்டி காக்கா அந்த சகப்பு அழகா வாயை திறந்துருக்குமா, அல்லாஹ் சின்ன துகளை வாய்க்கிட்ட கொண்டு வந்து காத்தடிச்சு உள்ள போக வச்சிருவானா. அல்லாஹ் அப்படி ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரிஸ்க் அல்லாஹ் வச்சிருக்கான். நம்ம சம்பாதிச்சாதான் ரிஸ்க்னு கிடையாது. நீங்க வீட்டுல உட்காந்து அல்லாஹ் நம்பிக்கை தான் அல்லாஹ் ரிஸ்க் தருவான். நீங்க உழைச்சாலும் 100 ரூபா, உங்க தக்தியில 100 ரூபா தான் நீங்க சம்பளம் எழுதியிருந்தா, நீங்க பாட்டுப்பட்டு உழைச்சாலும் அதே 100 ரூபா தான் கிடைக்கும், உழைக்காம வீட்டு தான் 100 ரூபா தான் கிடைக்குமா. ஒரு கடை வச்சானா, ஒரு மளிகை கடை வச்சானா, ரொம்ப கஷ்டப்பட வச்சானா, மாசம் 5000 தான் லாபம் கிடைச்சிட்டான். என்னடா 5000 தான் கிடைக்குதுன்னு சொல்லி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண சொல்லி பக்கத்தூர்ல சித்தலிங்க மண்ட கடை வச்சானா, பக்கத்தூர்ல புதுப்பாளையமா அங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணா, மளிகை கடை ஓப்பன் பண்ணா. அது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா அதே 5000 தான் கிடைச்சிட்டான். ஒரு கடை வச்சா 5000 தான் கிடைச்சிச்சு, சித்தலிங்க மரத்துல ஒருத்து 5000 கிடைச்சிட்டு புதுப்பாளையம் ஓப்பன் பண்ணா அங்கேயே 5000 தான் கிடைச்சிச்சு. என்னடா 5000 தான் கிடைக்க சொல்லி 3வது டிவி நல்லூர்ல போய் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணா, அங்கேயும் கூட்டி கழிச்சு பார்த்தா அதே 5000 தான் கிடைச்சிட்டான். ஒரு கடை வச்சு 5000 தான் கிடைச்சிச்சு, 2 கடை வச்சு 5000 தான் கிடைச்சிச்சு, 3 கடை வச்சா 3 கடை 5000 தான் கிடைச்சான். அதாவது அல்லாஹ் உனக்கு என்ன நாடு இருக்கனா அதுதான் கிடைக்குமா. வாழ்க்கையை வெறுத்து போய் செத்து போயெல்லாம் சொல்லி முடிவு பண்ணி சாவத்துக்காக வந்தானா. வரும்போது ஒரு ஆலிமை எதிர்த்தா பார்த்து, என்னப்பா ஏன்பா சாவறங்கிட்ட, இல்ல வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேங்க, ஒரு கடை வச்சு 5000 தான் கிடைச்சிச்சு, 2 கடை வச்சு 5000 தான் கிடைச்சிச்சு, சரி 3 பிரான்ச் ஓப்பன் பண்ண பெருசா, அப்பயும் அல்லாஹ் 5000 தான் கொடுத்தான், என்ன வாழ்க்கைன்னு சொல்லி சாவ பண்ண சொல்லும் போது, அப்படிலாம் பண்ணாதப்பா, அப்படிலாம் பண்ணாத, நான் உனக்கு விலை மதிக்க ஒரு முத்து தரேன், அந்த முத்தை வச்சு பொழைச்சிக்கன்னு சொல்லி ஒரு பாக்கெட்ல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முத்தை எடுத்து கையில கொடுக்குறாங்க. இதை வச்சு நீ பொழைச்சிக்க, டெவலப் பண்ணிங்கன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆளுங்க. அதை வாங்கிட்டு வேகமா ஓடி அரசத்தை வராரு. அந்த காலத்துல நகைக்கடை வட்டி கடையில அழகெல்லாம் கிடையாது இல்லையா, அந்த முத்த அரசத்தை போய் கொடுத்து அதுக்கு தகுந்த வேற எதனா நகையா கூடிய வாங்க சொல்லி அரசத்தை வராரா. அந்த அரசன் பார்த்து ரொம்ப விலை மதிக்க முடியாது இருக்கப்பா, இதுக்கு என்ன குடித்தாது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கசானா திறந்து விட்டாரு. அரசர் கசானா திறந்து விட்டு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, இந்த முத்துக்கு விலை எனக்கு கொடுக்க தெரியாது, கொடுக்க முடியாது, அவ்வளவு விலை வாய்ந்த முத்து இது. அந்த கசானா திறந்து விட்டு என்ன பொருள் வேணா எடுத்துக்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அரை மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கிறோம், ஒரே பொருள் தான் எடுக்கிறோம். கசானா உள்ள விட்ட உடனே கசானா சொன்ன பள்ளியாசல் அளவு இருக்கும், வைரம், ஒட்டியானம், காப்பு, மோதிரம், வளையல், செயின், அப்படி இப்படி எல்லா பொருளும், கீடம் முதற்கொண்டு எல்லா பொருளும் இருக்கு. கால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கரிக்கிற எல்லா ஆபரணமும் அந்த கசானாக்குள்ள இருக்குது. எதை வேணா எடுத்துக்க, ஆனா ஒரு பொருள் தான் எடுக்கிறோம், அரை மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி கசானா உள்ள விட்டு பூட்டிடுறாரு. அரை மணி நேரம் எடுக்கிறான். மோதத்தை எடுக்கிறானா, மோதத்தை எடுத்த உடனே பெருசாக எடுத்துவான். மோதத்தை அடுத்து கமலை பாக்குறான், ஐயோ மோதத்தை கமல் பேச கமல் எடுக்கிறான். கமலை பார்த்து செயினை பாக்குறான், செயின் ரொம்ப பெருசா இருக்கு. செயினை பார்த்து ஆரத்தை பாக்குறான், ஆரம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் ஒட்டியானா பாக்குறான்,
ஆர்த்தர் ஒட்டியான் எடுத்துட்டானா. அப்ப அதை விட கிரீடத்தை எடுத்துட்டானா. இப்படி மாறி மாறி எடுத்து 1/2 மணி நேரம் முடிஞ்சே போச்சு. அரசர் சொல்ற, தம்பி இன்னும் 2 செகண்டா இருக்குது, ஏதாவது எடுத்துட்டு வா. நீ ஒண்ணுமே எடுக்க சொன்னா ஒண்ணுமே எனக்கு கிடையாது. உன் கையில ஒரு பொருள் தான் இருக்கணும், அந்த ஒரு பொருள் எடுத்து வெளியில வந்துரு. அப்படி டைம் முடிக்குன்னு எதுவுமே எடுக்க சொன்னா அவனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே கண்ணை மூடி யாரெல்லாம் ஏதாவது கொடுத்து எடுத்து வெளியே வந்துடுறான். அதை கொண்டு அடகு வச்சு பார்த்தா அதே 5000 கிடைச்சிட்டான். இவங்க ஒரு கடை வச்சு 5000 கிடைச்சிச்சு, 2 கடை வச்சு 5000 கிடைச்சி, 3 கடை வச்சு 5000 கிடைச்சிது. ஒரு விலை மதிக்கு முட்டை கொடுத்தாங்க, அதையும் விட்டு அதே 5000 சம்பாதிச்சுட்டு வந்தானா. தக்தீர்ல உனக்கு 5000 தான் எழுதி வச்சிருந்தா அந்த 5000 தான் நல்லா கொடுப்பான். நீ எவ்வளவு முட்டி மோதினாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், இரவு பால தூங்காம சம்பாதிச்சாலும் அதே 5000 தான் உனக்கு கிடைக்கும். அதுக்கு மேல நல்லா 1 பைசா தர மாட்டான். ஆக சொல்ல விஷயம் நான் சொன்னா, ரிஸ்க் அல்லாஹ் தான் கையில வச்சிருக்கிறான். அவன் நாடுனா தான் கிடைக்கும். நம்ம என்னதான் சொன்னா அந்த ரிஸ்க் நம்மளால பெறவே முடியாது. அல்லாஹ் தான் கட்டுப்பண்ண வச்சிருக்கான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, பண்ணது சார்மிக ஒமாலியலா, அதாவது ஒமாமின் தாபத்தை இல்லா ஃபிலால் ரிசுக்குஹா. அல்லாஹ் உயிர்ந்த படைக்கிறதுக்கு முன்பாக ரிசுக்கை எவ்வளவு எழுதி வச்சுதான் படைப்பானா. அதுக்கு நல்லா படைக்க மாட்டான். உனக்கு இவ்வளவுதான் ரிசுக்கு, இவ்வளவுதான் வாழ்வேன், இங்கதான் சாப்பிடுவான்னு சொல்லி அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். நான் நினைச்சு கூட பார்க்கல, மதியம் இங்க வந்து சாப்பிடுன்னு சொல்லி இங்க சாப்பிட்டேன். அல்லாஹ் ரிசுக்கு எங்க எழுதிச்சுன்னா அங்கதான் ரிசுக்கு கிடைக்கும். நீ எவ்வளவு முட்டி மோதாசி எங்கேயுமே கிடைக்காது. விஷயம் நான் சொன்னா, அந்த காக்கா முட்டையில இருந்து குஞ்சை பொறிச்ச உடனே ஓடி போயிடும். 10 நாள் கழிச்சு வந்து பாக்குமா, தான் குஞ்சுதான் கருப்பா இருக்கு, தான் குஞ்சுதான் சொல்லி அரவணைச்சு வளர்க்குமா. அந்த மாதிரி மிருகங்கள்லாம் பெத்து போட்டு அப்படியே போனாலும், ஒரு மாடு குட்டி போட்டு அப்படியே விட்டுடும். அது ஒரு 5 நிமிஷத்தை கிளீன் பண்ணி தொடச்சு விட்டோம், சயின்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பூனை குட்டி போட்டு அப்படியே போயிடும், பூனை அந்த குட்டி தவழ்ந்து அப்படியே வந்துடும். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. குழந்தை பெத்து அப்படியே போயிட்டு சொன்னா செத்து போயிடும். அந்த குழந்தை எடுத்து பராமரிச்சு கழுவி தொலைச்சி பாலகும் அதே குழந்தை சொல்ற, குழந்தை பால் தாய்ப்பால் தானா குடிக்காதான், எடுத்து மடுவுல வச்சாதான் அந்த குழந்தை பால் குடிக்குமா. அந்த அளவுக்கு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் நம்ம தான் சொல்லி தரணும். அப்படி பார்த்து 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 குழந்தை வளர்க்கலாம். குழந்தை அழுதுன்னு சொன்னா யாருக்குமே எதுக்கு அழுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதான். குழந்தை அந்த அழுகிற மொழி எல்லாம் தாய் கத்து கொடுத்துருக்கான். விஷயம் அதுதான், தாய்க்கு எல்லாம் கத்து கொடுக்கும். தாய்க்கு தான் எல்லாமே எல்லாம் கத்து கொடுப்பான். என் குழந்தை இப்ப பசிக்கு அழுகுது பழகுது, என் குழந்தை எறும்பு கடிச்சு பழகுது, அதான் அழுகுது. நமக்கு தெரியாது, நமக்கு எல்லாம் ஒவ்வொரு அழுகுதான் தெரியும். ஆனா தாய்க்கு தான் எல்லா மொழியும் தெரியும். ஆனா அதே மாதிரி மிருகங்கள்ல புலி பசித்தாலும் புல்ல தின்னாது, புலி எவ்வளவு பசி எடுத்தாலும் புல்ல தின்னாது. நீ ஆடு மாடுக்கு போய் நல்லா கறி கோஸ்ட் மசாலா போட்டு சாப்பிடுன்னா சாப்பிடாது, அது புல்லதான் தின்னும். நீ சிங்கம் புலிக்கு போய் புல்ல கட்டு வக்கீல புண்ணாக்கெல்லாம் போட்டா தின்னுனா குடினா குடிக்காது, அது கறிதான் சாப்பிடும். ஏன்னா பெருசா இருக்குது, ஏன்னா கறி கொடுத்தா மாமிசம் கொடுத்தா ஏன்னா சாப்பிடாது, ஏன்னா மரந்த கறி தான் சாப்பிடும். அது அதுக்கு என்னென்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். அது அதுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுட்டான். ஒரு நாட்டை பதிவு செய்யாங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை பயணம் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல குரங்கு ரொம்ப சராரத்து பண்ணிச்சான். ஊருக்குள்ள அட்டகாசம். இந்த ஊர்ல குரங்குலாம் இல்லைல்ல, நம்ம ஊர்ல குரங்கு அதிகமா, மலை பக்கத்துல குரங்கு அதிகமா இருக்குமா. குரங்கு ஒரு வீட்டை திறந்து உடனே குரங்கு செகண்டுக்குள்ள உள்ள வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிடும். மல்லிகடைலாம் ரொம்ப பாவம், அவ்வளவு குரங்கு ரொம்ப அவ்வளவு சராரத்து பண்ணுமா. அந்த குரங்க ஒழிக்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்களாம். மலை மேல குரங்கு இறங்குது இல்லையா, அந்த மலை மேல இறங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தீனி வச்சுட்டோம் சொன்னா விஷம் கலந்து சாப்பாடு வச்சிடலாம், சாப்பிட்டு அப்படியே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரொட்டியில விஷத்தை கலந்து அந்த குரங்கு வரக்கூடிய வழியா ரொட்டி ஃபுல்லா தூவி வச்சிட்டாங்களாம். குரங்கு இறங்குது, மலையில அதிகாலையில் இறங்குது. இறங்கும் போது பார்க்கதான் குரங்குக்கு டவுட் வந்துருச்சு. என்னடா இவனுங்க நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, வீட்டை கூட்டி வச்சுப்பானுங்க, கேட்காம கொட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு குரங்கு டவுட் வந்துருச்சு. நம்ம கேட்டாலும் சாப்பிட போட மாட்டானுங்க, வீட்டை கூட்டி வச்சுப்பானுங்க, அடிச்சு துரத்துவானுங்க, கல்லை தடிப்பானுங்க. நம்ம கேட்காமலே இறங்குற திசையெல்லாம் ரொட்டியா கிடக்குதே டவுட் வந்துருச்சு. குரங்கு விடுற மாதிரி மனசு இல்ல, டவுட் வந்துருச்சு, ஏதோ கலந்துருக்கான்னு டவுட் வந்துருச்சு. ஆனா விடுறதுக்கு மனசு வரல, சாப்பிடுறதுக்கு மனசு வரல, விடுறதுக்கு மனசு வரல. உடனே குரங்கு எடுத்து அந்த ரொட்டி எடுத்து மூந்து பார்த்துச்சான். நீங்க வந்து நோட் பண்ணி பாருங்க, ஒரு குரங்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா உடனே சாப்பிடாது, அதை எடுத்து மோந்து பார்த்து தான் சாப்பிடுமா. குரங்கு மூந்து பார்க்கும், இது மோந்தோடனே மூளைக்கு அலாட் போயிடும், மூளைக்கு அலாட் போயிடும். இது நீ சாப்பிட போட்டா சாப்பிடலாம், அலாட்டு போயிடும் சாப்பிடுமா. அது மோந்த உடனே அலாட்டு போய் சாப்பிடாத தூக்கி போட்டு போயிடும். குரங்கு எல்லா பொருளும் சாப்பிடாது. இப்படி அந்த ரொட்டியை மோந்து பார்க்கதான் குரங்கு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு ஏதோ கலந்துருக்காங்க முடிவு பண்ணிடுச்சான். சரி கலந்து போறோம்னு சொல்லி குடுக்குடுன்னு அந்த ரொட்டியை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஒரு மாறுது. அந்த ரொட்டியை விடுற மாதிரி கிடையாது, எல்லா ரொட்டியும் சாப்பிட்டுச்சான். எல்லாமே வயிறா எல்லா குரங்கும் எல்லா ரொட்டியும் சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டு மலை மேலே ஏறி ஓடி போயிட்டான். மனுஷனுக்கு நினைச்சானெல்லாம் குரங்கு கதை க்ளோஸ், குரங்கு சாப்டர் க்ளோஸ், இனிமே குரங்கே வராத எல்லாம் நிம்மதியா இருக்கிறானா. மறுநாள் காலையில் குரங்கு அதே மாதிரி இறங்கி வந்து எல்லாம் சராது அதோட அதிகமா பண்ணுதான். விசாரிச்சு பார்த்தா தெரியுதான், குரங்கு அதை ரொட்டியை சாப்பிட்டு மரத்துக்கடியில போய் ஒரு விஷம் ஒரு இலையை பூ பிடிச்சி எல்லாம் தின்னு சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டு எல்லா விஷமும் தீர்ந்து போச்சான்.
குரங்கு இருக்கு இல்லையா, பப்பாளி இலையை சாப்பிடும். நம்ம மனுஷன் சாப்பிட மாட்டோம். பப்பாளி இலை அவ்வளோ சிப்பத், அவ்வளோ குணத்தை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வச்சிருக்கேன் பப்பாளி இலையில. அது கசக்கும். அதை குரங்கு அதிகமா சாப்பிடும். சாப்பிடுங்க குரங்குடைய அடிக்கடி குரங்கு அங்க மரத்துக்கு சாவுது இல்லையா, அங்கங்க கிராப்பி சீரெல்லாம் ஆயிடும், அங்க கிராச்சி வந்து ரத்தம் வரும். ஆனா அந்த பப்பாளி சாப்பிட்டா அந்த நோய் எல்லாம் வந்து காயெல்லாம் ஆறி போயிடும். குரங்கு அப்படி ஒரு குணம் கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. இப்படி அந்த ரொட்டி விஷங்கள் அந்த ரொட்டியை சாப்பிட்டு போய் மரந்தலையில போய் அந்த விஷந்து மூடிய செடியை சாப்பிட்டுன்னு விஷம் எல்லாம் தீர்ந்து போய் குரங்கு சிஃபாவாகி திரும்ப வந்துருச்சான். ஏன் சொல்றோம்னு சொன்னா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது இல்லையா, குரங்குக்கு இப்படி அல்லாஹ் அலாட்டு கொடுத்துருக்கான். இப்படி அல்லாஹ் தஆலா ஆல்ரெடி எல்லாம் ஃபீட் பண்ணி வச்சிட்டான். ஆனா மனுஷங்க எடுத்துங்க, குழந்தை செவுத்த நோண்டி சுண்ணாம்பை சாப்பிடும், பென்சிலை சாப்பிடும், பழப்பத்தை சாப்பிடும். நமக்கு தான் சொல்லுவோம் மண்ணை சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதமா சொல்லி 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 வளர்க்கிறோம். இதுதான் தர்பியத் அவ்வளவு. இந்த தர்பியத் அவ்வளவு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் மதரசா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முத்தலி சாப்பும் இமாம்கள் சேர்ந்தும் ஒரு பெண்கள் மாசாடி பார்த்துருக்காங்க. பெண்களுக்கு இல்மு வரலாம். நம்ம பயானோட நோக்கமே அதுதான். நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம், பயப்பட தேவையில்ல, கிளைமேக்ஸ் வந்துட்டோம். பயானோட நோக்கம் என்னன்னு சொன்னா, பெண்கள்கிட்ட தீன் போய் சேரணும். மாசம் பயான் வைக்கிறோம். அதுக்குதான் ஒரு ஏற்பாடு தான். முன்கூட்டியே இன்ஷால்லா என்ன அழைச்சாங்க, நான் வந்து பேசிட்டேன். அடுத்தடுத்த மாசம் நம்ம இமாம் பேசுவாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சுத்தம் இல்லாத பெண்கள் பள்ளியாசுக்கு வரலாமா? இது பெரிய கேள்வியா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கேட்கறாங்க, பெண்கள் சுத்தம் இல்லைங்க அவங்க வரலாமா அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த காலத்துல அதெல்லாம் இப்ப சுத்தம் இல்லாத பெரிய விஷயம் கிடையாது. பெண்கள் சுத்தம் இல்லாம வேலைக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. ஏன் அதெல்லாம் போறாங்க, பள்ளியாசு வரக்கூடாதா? பள்ளியாசுக்கு வரலாங்க. ஒரு சட்டம் தெரியுமா? ஐஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல குளிப்பு கடமை, அதாவது கைன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த மாசம் போய் உதிரிய போக்கு அந்த நிலைமையில இருக்கிறாங்க. சல்லல்லாஹு வீடும் மஸ்ஜித் நபியும் ஒட்டி தான் இருக்கும். இப்ப இருக்க மாதிரிலாம் வீடு கிடையாது. அந்த சல்லல்லாஹு வீட ஸ்கிரீனை தூக்கினா பள்ளிவாசல், இப்படி ஸ்கிரீனை தூக்கினா பள்ளிவாசல். உடனே முசல்லா வந்துலாம். சல்லல்லாஹு கேட்கலாம், ஐஷா அந்த முசல்லா, இந்த முசல்லா எடுத்துட்டு வாமா சல்லல்லாஹு கேட்கறாங்க. அப்ப ஐஷா சொல்றாங்க, இன்னி ஜுனூப், நாயுமே உங்களுக்கு தெரியாதா நான் குளிப்பு கடமையா இருக்கிறேன், அதாவது சுத்தம்லாம் இருக்கேன்னு. அப்ப சல்லல்லாஹு சொல்றாங்களா, ஐஷாவே இன்ன ஜுனுபத்தி லைசஃபி எதி, ஐஷாவே நீ ஜுனுபாலி, கைக்கு ஜுனுபு கிடையாதுமா, போய் எட்டுவாமான்னு சொல்றாங்க. அதாவது நீ ஜுனுபாலி இருக்கதான் ஒத்துக்கிறேன், உன் கை சுத்தமா தான் இருக்குது, எடுத்துவான்னு. அந்த காலத்துல பெண்கள் ஒரு வாரம் அந்த சுத்தம் இல்லாத ஊருக்கு தூரம் வீட்டுக்கு தூரம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒரு தண்ணி கொட்டால உட்கார இப்படி குத்த வச்சு உட்கார வச்சா தண்ணி தட்டு, தண்ணி சாப்பாடு, தண்ணி அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த மூட நம்பிக்கை, அதெல்லாம் அப்படியே ஒழிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் சுத்தம் அதெல்லாம் கிடையாது. பெண்கள் சரிசமா பாருங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பீரியட்ஸ் டைம்னு சொல்லுவாங்க பெண்கள், அந்த டைம் தான் பெண்களை ஆண்கள் அரவணைச்சு பாக்கலாமா. அந்த டைம்ல பெண்கள் ரொம்ப கடுகடுப்பா கோவமா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. ஏன் கோவப்பா நமக்கு தெரியாது, நமக்கு விளங்காது. ஏதாவது அதே கேட்குறீங்க அப்படி எரிஞ்சு விடுவாங்க. நம்ம அது பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களோட அந்த வயிற்று வலி தாங்க முடியாது, அது எப்படி வெளிப்பது தெரியாம கத்துவாங்க, கதறுவாங்க, ஏதாவது டென்ஷன் ஆவாங்க. நம்ம அதை அனுசரிச்சு போய் பெண்கள் அந்த டைம்ல அரவணைச்சு பாதுகாக்கணும். அவங்க அந்த டைம்ல அன்பு அதிகமா எதிர்பார்ப்பாங்க. பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல, அது சுத்தம் இல்லாத டைம்ல ஆண்கிட்ட அதிகப்படியான அன்பை எதிர்பார்ப்பாங்க. நம்ம அன்பை கொடுத்தோம் சொன்னா அந்த வலி உங்களுக்கு குறையும். நமக்கு வயிற்று இருந்தா நமக்கு தெரியும், வயிற்று வலி சாதாரண வலி கிடையாது, அது பெரிய இம்சை. அதாவது வயிறு வலி பெரிய இம்சை. அதாவது நம்ம உடல் தாங்காது, உடல் நிக்க சக்தி எது தெரியுமா வருது, நம்ம மலம் மூலியமா தான் உடல்ல சக்தி கிடைக்குதான். நீங்க வந்து நல்லா 5 லூஸ் மோஷன் போது நிக்க முடியுமா நம்மளால? ஒரு 5 தடவை தொடர்ந்து லூஸ் மோஷன் போது நீங்க ஏஞ்சி நிக்க கூட முடியாது. அந்த மலத்தினாலதான், அந்த வயிறுனாலதான் உடம்பு சக்தி பெறுது. அந்த வயிற்று வலி போச்சுன்னு சொன்னா உதிரப்போக்கு நமக்கு ஒரு 5 தடவை மலம் அதாவது கழிவு போச்சுனாலே நிக்க முடியும் சொன்னா, அவங்க தொடர்ந்து ரத்த போக்கு போயிட்டே இருந்தா அவங்களால எப்படி நிக்க முடியும், எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி நடமாட முடியும்? அதெல்லாம் அவங்க டென்ஷனாக தான் செய்வாங்க, கடுக்கிறப்பா தான் இருப்பாங்க. நம்ம அனுசரிச்சு போனோம். விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஜுனூபுடைய டைம்ல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர அனுமதியான்னு சொன்னா அனுமதி உண்டு. இந்த ஹதீஸ் அடிப்படையில சொல்றேன், ஆண்கள் தான் ஜுனுபாலியா இருந்தா பள்ளிவாசலுக்கு கூட வர்றது ஹராம். ஆண்கள் ஜுனுபாலியா இருந்தா பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, குரானை தொடக்கூடாது, குரானை ஓதக்கூடாது, காபாவை தவாப் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 5 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் ஜுனுபாலியா இருந்தா பெண்களுக்கு மாசம் வருதா தடுக்கலாம் முடியாது. அது வரதுதான் ஹைர். என்ன சொல்ல போனா அது வர்றதுதான் நல்லது. வராம சொன்னா பெண்களுக்கு ஏதோ சீக்கு இருக்கு, நோய் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவங்க தடுக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயம் வைக்கிறோம், திக்ர் மஜ்லிஸ் செய்யறோம்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. அதனால பெண்கள் அடுத்த மாசம் வச்சீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா இந்த வாரம் நம்ம தொடங்கிட்டோம். மாசம் இன்ஷால்லா கண்டிப்பா நடக்கும். நீங்க துவா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில மாசம் நடக்கும். இதுக்கு உழைச்ச எல்லாத்துக்கும் அல்லாஹ் நிறைவான கூலி தருவான். மாசம் நடந்து சொன்னா பெண்கள் கட்டாயம் வாங்க வந்து கலந்துங்க. உங்ககிட்ட தான் தீன் இருக்குது. ஒரு இடத்துல நிக்கா வச்சாங்களாம். பெண்ணு அழகான தீன் தரையான பொண்ணு, பையன் பார்த்தா ஆக பொறுக்கி, அதாவது பள்ளியாசல பக்கம் வர மாட்டான், பெரிய மரியாதை சொல்ல மாட்டான், அவ்வளோ கேவலமா அவ்வளோ அநாகரிகமான ஒரு பையன். அவனுக்கு ஒரு தீன் தரையான பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதே யோசிச்சாரான், கிளியை பிடிச்சி குரங்கு கையில கொடுக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சு வேற வழியெல்லாம் கிராம் பண்ணி வச்சுட்டாரு. வச்சு மறுநாள் பார்த்தா பஜத்துல அந்த பையன் வந்துட்டானா. அஜித்துக்கு ஒண்ணுமே புரியல. மழை அடிச்சா கூட பள்ளியாச பக்கம் ஒதுங்க மாட்டான். இவனை நான் பள்ளியாசு பஜ்ருக்கு வந்துட்டான்னு சொல்லி ஆச்சரியமா பட்டு கேட்டானா. அதாவது
நம்ம சொல்றது புரியுதுன்னா, கல்யாணம் முதல் நாள் இரவுக்கு அப்புறம் ஃபஜ்ர் தொழுகை வந்துட்டான் அந்த பையன். நல்ல தொழுகால் தீந்தாரியே முதல் நாளுக்கு அப்புறம் ஃபஜ்ருக்கு வர மாட்டாங்க, லீவ் போட்டுருவாங்க, ஏமாத்திடுவாங்க. ஆனா இவன் ஃப்ராடு முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்த இவன் திருமணம் முடிச்ச முதல் நாள் ஃபஜ்ருக்கே வந்துட்டான், பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் முதல் ஆளா வந்துட்டான். அஜத்துக்கு ஒரே ஆச்சரியம், சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. சரி கேட்டுவான், நம்ம பையன் தானே சொல்லி கூப்பிட்டு, என்னப்பா மழை கூட பள்ளிவாசலுக்கு ஒதுக்க மாட்டேன், தொழுக வந்துட்டேன். இல்ல என் மனைவி சொன்னா தொழுக போனாதான் நான் உங்க கூட ஒன்று சேருவேன் சொல்லிட்டா, தொழுக போனாதான் கூட சாப்பிடுவேன் சொல்லிட்டா, அதெல்லாம் தொழுக வந்தேன்னு சொல்லி அஜித் ரொம்ப சந்தோஷமா ஆச்சான். ஏன் சொல்லுவான்னு சொன்னா, பெண்கள் கையில தான் இருக்குது, ஆண்களை திருத்தது பெண்கள் கையில தான் இருக்குது. ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையை திருத்தலாம், ஒரு மனைவியா கணவனை திருத்தலாம், ஒரு சகோதரியா சகோதரனை திருத்தலாம், ஒரு மகளா ஒரு தந்தையை திருத்தலாம். யார் சொன்னாலும் ஆம்பளை பசங்க கேட்க, யார் சொன்னாலும் தந்தையை கேட்கவே மாட்டாரு. ஒரு ஆம்பளை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனா மகள் சொன்னா கேட்டுப்பாங்க. மகள் மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. ஒரு மக சொன்னா உடனே பையன் பொண்டாட்டி எரிஞ்சு விடுவா, மக வந்து அத்தான் இன்னமா சொல்லுமா அப்படின்னுவான், அப்படியே மூஞ்சி மாறி போயிடும். அது மகள்கிட்ட அல்ல அவ்வளவு கிஃப்ட் வச்சிருக்கான். பெண்கள் அல்லா அதான் சொன்னா ஹைபத்து, அன்பளிப்பு, என் அன்பளிப்பு உங்க குழந்தைன்னு சொல்றான். அல்லா தலா நான் குழந்தை கொடுத்தேன்னு சொல்லல, என் அன்பளிப்பை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அல்லா குரான்ல சொல்றான். அல்லா குழந்தை அன்பளிப்பா கொடுத்திருக்கான். அந்த ஒரு குழந்தை அந்த சிரிப்புல ஆண்கள் டென்ஷன் எல்லாம் மறந்து போயிடுவான். அது பெண்கள் அப்படி ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கான், ஒரு காந்தக சக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். எவ்வளவு கோபமா இருந்தாலும் பொம்பளை பண்ண அத்தான்னு சொல்லி அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சா அல்ல எல்லா டென்ஷனும் அப்பா மறந்துடுவாரு. என்னம்மா வேணும் என்னம்மா வேணும், வாங்கிக்கமா நான் பொண்டாட்டி எரிஞ்சு விடுவான், பிள்ளைகிட்ட பாசமா பேசுவான். மனைவி சொல்லுவா, என்கிட்ட மட்டும் மூஞ்ச காட்டுறீங்க, பிள்ளைகிட்ட மட்டும் அன்பா பேசுறீங்கன்னு. அது அல்லா கொடுத்த கிஃப்ட் அது. அதனால மகளா நீங்க தந்தையை திருத்தலாம், ஒரு மனைவியா கணவனை திருத்தலாம், ஒரு தாயா நீங்க பிள்ளையை திருத்தலாம், ஒரு சகோதரியா சகோதரன் திருத்தலாம். அது உங்க கையில இருக்குது. அதனால பெண்கள் தீன கையில் எடுங்க, மதசாக்கு வாங்க, மக்த மதசா. வயசாகி போச்சே வரலாமா? இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 60 வயசு, அவருக்கு ஆசையா நம்ம மதசாக்கு வரலாம்னு சொல்லி கிராத்து குரான், அதாவது குரான் கிராத்து ஓது கத்துக்கலாம்னு சொல்லி வந்தாராம். கூடவே பையன் 13 வயசு பையனை கூட்டு வந்தாராம். பையன் வயசு 13 வயசு பையன் யூசுஃபை கூப்பிட்டுட்டு 60 வயசு இப்னு ஜௌசி பள்ளிவாசுக்கு வந்து பாடம் கத்தான்னு வரலான்னு பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதாவது வயசு தடையே கிடையாதுங்க, ஓதுறதுக்கு தடையே கிடையாது. எல்லாத்துக்கும் போதும் வேணும் வேணும் சொன்னது ஹராம். சாப்பாடு வேணும்னு சாப்பிடக்கூடாது, அது கூடாது. அதிகமா சாப்பிட்டா அது நோயா போயிடும். அளவுக்கு மிஞ்சா அமுதம் நஞ்சு, அதிகமா சாப்பிடக்கூடாது, நோயா போயிடும். பணம் வேணும் வேணும் பணம் வேணும் வேணும், அதுவும் பாவம், ஹராம். பதவி வேணும் பதவி வேணும், பாவம். ஆனா ஒண்ணுக்கு மட்டும் போதும் சொல்லவே கூடாது. எல்லாத்துக்கும் போதும் சொல்லணும், இல்முக்கு மட்டும் போதும் சொல்லவே கூடாது. நான் போதுங்க இது படிச்சுட்டேங்க, இந்த கிதாப் படிச்சுங்க, நான் ஆலிமாயிட்ட போதுங்க சொல்லவே கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். அல் இல்மு இல் லஹதி இல மஹதி, தாயின் கருவறையிலிருந்து கபருக்குடி போற வரைக்கும் இல்மு உங்களுக்கு சொந்தம். கத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு கட்டாலும் கட்டுறது கையளவு தான், கல்லாது உலக அளவு இருக்குது. இப்ப நான் ஒரு எந்த இமாமும் சொல்றேன் சொல்லவே முடியாது, நான் எல்லா ஹதீஸை படிச்சு யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நீங்க படிக்காத ஹதீஸ் அல்லாஹ் இன்னும் வச்சுதான் இருப்பான். தெரியாது இல்மு அல்லாஹ் எல்லாத்தையுமே இருக்குதான் செய்யும். அதாவது இல்முக்கு தடை கிடையாது, இல்முக்கு அணை கிடையாது, இல்முக்கு முடிவே கிடையாது. வயசு தடை கிடையாது. வயசானவங்க வரலாமா? கண்டிப்பா நீங்க வரலாம். மூதாதிகளாக, அதாவது சின்ன சிறுசுல இருந்து வயசு பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மக்த மதசாக்கு வர்றதுக்கு தான் இந்த பயான் நோக்கமே. அதுதான். எல்லாரும் பயானுக்கு வாங்க, எல்லாரும் பயானை கல்லுங்க, குரானை ஓத கத்துக்குங்க. எனக்கு ஓத தெரியுங்க, சில பேர் எனக்கு ஓத தெரியுங்க, நான் எங்க நான் ஓதிட்டேங்கன்னு தெரியும் சொல்லவே கூடாது. மண் கால அதிரி பகுவல அதிரி, யார் தெரியும் சொல்றாங்களோ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றான், அவனுக்கு தான் ஒண்ணுமே, அவன் தான் ஆக முட்டாளா இருப்பானா. சில பேர் 3 பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க தெரியுன்றதே தெரியாதான், இன்னொன்னு தெரியாதுன்றதே தெரியாது. அதாவது நமக்கு இது தெரியாது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாதான், அந்த மாதிரி முட்டாளா இருப்பாங்க. அதாவது யாரு எனக்கு தெரியும் தெரியும் சொல்றாங்களோ அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அதனால தெரியும் இந்த வார்த்தை குடி தோண்டி பதிச்சிருங்க. எனக்கு தெரியாது பிளாங்கா வாங்க. நீங்க அஜத்து சொல்லுவாராம், பள்ளியாசுக்குள்ள ஒரு இல்மு மஜ்லிஸ்ல, ஒரு குரான் மஜ்லிஸ்ல, ஒரு பயான் மஜ்லிஸ்ல உள்ள வரும்போது செருப்பை கட்டுறீங்க இல்லையா, கட்டும் அறிவை கட்டி வச்சு வந்துடலாமா. ஒரு பயான் மஜ்லிஸ்க்கோ, அது ஒரு திக்ர் மஜ்லிஸ்க்கோ, ஒரு குரானுக்கோ நீங்க உள்ள வரும்போது என்ட்ரு ஆகும்போது செருப்பை கழட்டி விட்டு தான் உள்ள வருவீங்க. எப்ப நீங்க செருப்பை கழட்டுறீங்களோ அப்பவே உங்க அறிவை கழட்டி வச்சுதான் உள்ள வரணுமா. பேசும்போது இவருன்னா இப்படி பேச, இவருமே எல்லாம் தெரியுமோ, பெருசா பேச வேண்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அதாவது சொல்லுவாங்க அரபில பழமொழி, ஒன்னூர் மாக்கால ஒரு தன்னூர் மண்கால, என்ன சொல்றாங்கன்னு பாரு, யார் சொல்றான்னு பாக்காதீங்க. அறிவு எங்கதான் ஏத்துக்குங்க. ஒரு பிச்சைக்காரன் சொல்றானா அறிவு ஏத்துங்க, ஒரு சின்ன பையன் சொன்ன ஏத்துங்க. அறிவின் தலைவாச அலி சொல்றாங்களா, எனக்கு யாராவது ஒரு இல்ம கத்து கொடுத்துட்டா, ஒரு விஷயத்த கத்து கொடுத்தா நான் அவனுக்கு அடிமை ஆயிடுறேன். ஒரு இல்ம யாரு? அறிவுக்கெல்லாம் சொந்தக்கார அலி. எவ்வளவு பேர் அறிவு தெரியுமா? ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற, அலி எவ்வளவு பேர் அறிவு தெரியுமா? ஒருத்த யஹூதி வந்து கேட்டானா, அலிக்கு தொழுகையில் ரொம்ப ஆர்வமா, தக்பீர் தொழுதுட்டே இருப்பான். அலி தொழுகை அவ்வளவு முடிக்க மாட்டானா, அவ்வளவு ஆர்வம் தொழுகையில. அதுவே முன்னாடியே தொழுதுருவாங்களாம்.
அந்த அலிட்ட வந்து கேட்டான். அலி தொழுக வேகமா போனான். போகும்போது எகுதி மறைச்சு, எகுதிகளுடைய முனாஃபிக் என்ன தெரியுமா, அவங்களோட யாராவது குழப்பம் பண்ணிட்டே இருக்க நாசமாயிட்டா, அதான் அவங்க குணம். இன்னும் வரைக்கும் அமெரிக்கா அப்படிதான் இருக்கானுங்க. யாராவது அழிச்சுக்கிட்டே இருக்கும், யாரும் முன்னே அது பிடிக்காது. அலிகன் தொழுக போகும்போது ஓடி வந்து மறைச்சிட்டு அலி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். சரி கேளுப்பா அப்படின்னு. அலிக்கு தொழுக டைம் ஆயிடுச்சு, வேகமா போலாம். கஷ்டமான கேள்வி கேட்டானா. அலிட்டு வந்து கேட்கறானா, அலியே கேள்வி கேளுப்பா, என்னப்பா கேளுப்பா. இல்ல டைம் ஆயி, பரவாயில்ல கேளு, தொழுகு பரவாயில்ல கேளு நீ அப்படின்றாங்க. இல்ல தொழுகு டைம் ஆச்சு, என்ன கேள்வி கேளுப்பா, நான் பதில் சொல்றேன்னு சொன்னோடனே, பதில் சொல்லுவீங்களா, நான் சொல்லுவேன்ப்பா நீ கேளுப்பா அப்படின்னு. அலிட்ட நபர் கேட்கறான், யகுதி கேட்கறானா, அலியே உலகத்துல எத்தனையோ கொடான கூட ஜீவராசி இருக்குது. மான் இருக்கு, நரி இருக்கு. மானு, நரி, காட்டு, பொயில, மணி எல்லாமோ, காக்கா, குருவி, ஏதோ பாம்பு ஏதோ இருக்கு இல்லையா. இதுல எந்தெந்த மிருகம்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்தெந்த மிருகம்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் சொல்ல முடியுமா? எவ்வளவு வசதி இருக்குது. புழுல இருந்து, கொசுல இருந்து, ஈல இருந்து, நண்டுல இருந்து, நரியில இருந்து, நாயில இருந்து, பாம்புல இருந்து, மிருகம் இருந்து, காண்டாமிருகம் இருந்து, சிங்கத்துல இருந்து, புலில இருந்து எவ்வளவு மிருகம் இருக்குது. இதுல கேட்கறான் அலிரலையானு, எந்தெந்த மிருகெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்தெந்த மிருகெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் சொல்லுங்க அலியேன்னு கேட்கறான். நினைச்சானா யகுதிய, அலி வசமா மாட்டிக்கிட்டாரா இன்னைக்கு தொழுக மிஸ் ஆயிடும், ஒண்ணு தொழுக மிஸ் ஆயிடும், இல்ல அலி மாட்டிப்பாரு நினைச்சானா. அலிரல சிம்பிளா சொல்லிட்டான், இதுனாப்பா விஷயம், இதான் கேள்வியா, இதுக்கு என்ன மறைச்ச? ஆமா அலி சொல்லு. அலி சொல்றாங்க, சிம்பிளா சொல்றாங்களாம், நல்ல மைண்ட்ல வச்சு அலி சொல்றாங்களா, எந்தெந்த மிருகங்கள்லாம் காது வெளியில் தெரியுதோ அது குட்டி போட்டு குச்சி பொரிக்கும். மனுஷன் வந்து எடுத்துங்க, மனுஷனா இருக்கட்டும், குழந்தை போட்டு தான் பால் கொடுப்பாங்க. சிங்கமா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காது வெளியே தெரியுது இல்லையா, அதெல்லாம் குட்டி போட்டு தான் பால் கொடுக்குமா. எந்தெந்த மிருகங்கள்லாம் காது உள்ளார இருக்குதோ வெளியில தெரியலையோ அதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். பாம்பு எடுத்துக்கங்க, புறாவை எடுத்துக்கங்க, காக்காவை எடுத்துக்கங்க, அதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாங்களாம். காது வெளியில் தெரிகிற மிருகங்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கும், காது வெளியே தெரியா மறைஞ்சிருக்க மிருகங்கள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் சொல்லி சிம்பிளா முடிச்சான் அலி ரலியல்லாஹு. அவ்வளோ பெரிய அலி, அவ்வளோ அறிவுக்கு சொந்தக்காரங்க அலி. அவர் சொல்றாராம், எனக்கு ஒரு இல்மு ஒருத்தன் கத்து கொடுத்தான்னு சொன்னா நான் அடிமையா போயிடுறேன். அவன் நினைச்சா என்னை வித்துட்டோம், நினைச்சா என்ன அடிமையா கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டோம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அலி இல்முக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தான்னு சொன்னா நமக்கு என்னங்க ஆகி போச்சு, என்ன வயசு ஆகி போச்சு, வயசு ஆகட்டுமே, இல்ம கத்துக்கலாம். இல்ம கத்துக்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க, ஒருத்தன் தௌபா செய்யறதுக்காக வருவானா, வர வழியில மௌத்தா போயிடுவானா. 100 கொலையை பண்ணிட்டு, சமூகம் தெரியும் 100 கொலையை பண்ணிட்டு இது தௌபா செய்யறதுக்காக ஃபாதர்ட்ட கிறிஸ்டின்ட்ட போவானா, 100 கொலை பண்ணிட்டு அயோக்கினே, நான் 99 கொலையை பண்ணிட்டு ஒரு சர்ச்சில் போய் பாவம் பண்ணி கேட்பானா, நான் 99 கொலையை பண்ணிட்டேன் மன்னிப்பு இருக்கானா. அட பாவி, படுபாவி, 99 கொலை மன்னிப்பை கேட்க, உனக்கு மன்னிப்பை கிடையாது, இறைவன் மன்னிக்க மாட்டான் சொன்ன உடனே அவனை கத்தையில கொண்டு 100 ஆக்கிட்டான், செஞ்சுரி போட்டான், 100 கொலை பண்ணிட்டான். பண்ணிட்டு ஒரு ஆலிம்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி ஆலிம்கிட்ட வர வழியில அண்ணா மௌத்தை கொடுத்துட்டானா, மௌத்தா போயிட்டாரு. இப்போ மலக்குல் மௌத்து, ரஹமத்துடைய மலக்கு, அதாபடி மௌத்து, ரெண்டு மலக்கு வந்து அந்த மையத்தோட நடுவில் நின்ட்டாலாம். ரஹமத்து மௌத்து மலக்கு சொல்றாராம், இவன் எனக்கு தான் சொந்தம், நான் எனக்கு கூட்டு சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன், ஏன்னா தௌபாக்கு வந்துட்டான் இல்லையா அப்படின்னு. இன்னொரு அதாபடி மலக்கு சொல்றானா, இவன் எனக்கு தான் சொந்தம், இவன் 100 கொலை பண்ணிட்டா நான் நரகத்துக்கு கூட்டு போறேன். ரெண்டுமே போட்டி எனக்கு அல்லாஹ் சொல்றானா அளவிடுங்கன்னு சொல்லி அந்த சர்ச்சில இருந்து மையத்துக்கு அளவிடுங்க, இது அதிகமா இருக்கா, அல்லது மையத்துல இருந்து பள்ளியாசுக்கு அளவிடுங்க, இது அதிகமா இருக்கா சொல்லி அல்லாஹ் தஆலா பள்ளியாசுல அளவு அதிகமா அதை கம்மியாக்கிட்டானா. அந்த அளவுக்கு வந்துட்டான். அல்ல ஏன் சொல்லணும்னு சொன்னா, இப்படி 100 கொலை பண்ணனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க அல்லாஹ் தயாரா இருக்கான். விஷயம் எது சொல்லணும்னு சொன்னா, இப்படி இல்ம கத்துக்க வேண்டி அவர் வந்ததன் காரணமாக, இதுதான் சொல்ல வந்தேன், இல்ம கத்துக்க வேண்டி தௌபாக்க வேண்டி வந்ததன் காரணமாக அல்லாஹ் 100 கொலை பண்ணனு அல்லாஹ் மன்னிச்சுட்டான். நம்ம அவ்வளவு பாவமா செஞ்சுட்டோம், 100 கொலையை பண்ணிட்டோம், ஒரு கொலை கூட பண்ணல, நமக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டான், அல்லாஹ் ஹிதாயத் வாசல் திறக்க மாட்டானா. 100 கொலை பண்ண அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வாசல் திறந்து வாடா உன ரஹமத்துக்கு, வாடா உன சொர்க்க தரமா அல்லாஹ் சொல்லும் போது நம்ம அவ்வளவு பெரிய பாவனா செய்யல, நம்ம அல்லாஹ் திறந்து காத்துற இல்ம திறந்து காத்துற. நீங்க இல்ம கத்துக்கு ஆசைப்பட்டாலே போதும், அல்லாஹ் இல்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவான். உலக கல்வி மாதிரிலாம் இல்ம கிடையாது. உலக கல்வி மாஞ்சி படிக்கலாம், படிச்சு அடுத்த செகண்டே மாதிரி இருக்கும். ஆனா இல்ம அப்படி கிடையாது. அல்லாஹ் இல்ம கத்துக்கு ஆசைப்பட்டா அல்லாஹ் கல்வில உட்கார வச்சிருவான். நான்லாம் படிச்சதுன்னா பெரிய அபூர்வங்க, என் தம்பி இருக்கா கேட்டு பாருங்க, நான் படிக்கவே மாட்டேன், சுத்த மக்காதான் இருப்பேன். ஆனா இந்த இடத்த உட்கார வச்சு பேச வச்சு அல்லாஹ் காரணம் அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்து தான். நீங்க கத்துக்க ஆசைப்படுங்க, அல்லாஹ் உங்களை பெரிய ஆளாக்கிடும், அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொண்டு வந்துடும். நீங்க எல்லாருமே இந்த நோடி இங்க இருக்க எல்லா தாய்மும் வராத தாய்மும் சேர்த்து சொல்ற, அதாவது பிஞ்சில இருந்து பெருசுங்கள் வரைக்கும் சொல்றேன், எல்லாரும் மக்த மசாக்கு வாங்க, இல்ம கத்துக்க ஆசைப்படுங்க, அல்லாஹ் கல்வில உள்ளிட்டு செய்வான். வயசு காரணமே கிடையாது. சொல்லுவாங்க வயசாகி போச்சு, இந்த காலத்துக்கு வச்சு நாங்க பண்ணுவோம், சைத்தான் அப்படிதான் போடுவானா, உடனே வயசா போச்சு உட்காந்து உட்காரன் அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். அப்படியே நீங்க மோசம் பண்ண சொன்னா ஏதாவது தப்பு பண்ணிடுங்க, அப்ப சைத்தான் சொல்லுவானா, நான் அப்பயே சொன்னேன்ல உனக்கு போவேன்னு சொன்னா இல்லையா, எதுக்கு போற, எதுக்கு இந்த அசிங்க போகாத அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு நீங்க வந்துட்டு படிச்சுட்டீங்க சொன்னா, இல்ம திறந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவ்வளோ இல்ம கொட்டி தரான். வந்து பாருங்க, உலகத்துல அவ்வளோ இருக்குதுங்க.
உலகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, தீன்ல அவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கேட்டு கொடுக்காத எதுவுமே கிடையாதான். அல்லாஹ் வாசல் திறந்தே வச்சிருக்கா, நம்ம தான் கேட்க தயாரா கிடையாது. எல்லாத்தையும் அல்லாட்ட முறையிடுங்க, அல்லாட்ட எல்லாத்தையுமே அல்லாட்ட கேட்டு மத்தவங்க கேளுங்க. அல்லாஹ் தவிர யார்த்தையும் கையேந்து நிக்காதீங்க. ஆக மக்தப் மதரசாக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு கணக்கெடுப்பு நடக்கப்படும். அதாவது கருத்து கணிப்பு இப்ப நடக்கும். அது யாரெல்லாம் வரீங்க, இப்ப யாரும் வரீங்கல்ல, எல்லாருமே வரலாம். எந்த டைம் வரீங்கன்னு சொல்லி பேர் கொடுங்க, 100% வரணும். இல்மு தடை, வயசு தடை கிடையாது, சுத்தம் இல்லாத தடை கிடையாது. சுத்தமா இல்லைன்னு சொல்லி வாங்க வந்து உட்காருங்க. அந்த பரக்கத்து ஒரு ஹதீஸ்ல வருதா, எங்கெல்லாம் பயம் நடக்குதோ சொர்க்கத்து பூங்கா, என்ன சொர்க்கத்து பூங்கால் மேய்ச்சிக்கங்க ஹதீஸ் வருது. சலாசம் கேட்க, நான் இன்னும் சொர்க்க பூங்கானா என்ன, எங்கெல்லாம் என்ன பத்தி பேசும்போது அல்லாஹ் பத்தி பேசும்போது அது சொர்க்கத்து பூங்காவும். இப்ப சொர்க்கத்து பூங்கா இந்த பள்ளியாசல ஆள் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா மலக்குமால் சூழ்ந்து இருக்கிறாங்க. எந்திரிக்கும் போது, நம்ம சபை விட்டு கலையும் போது, நம்ம எந்திரிக்கும் போது மலக்குகள் சொல்லுவாங்கன்னா, சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் நன்மைகள் எல்லாம் உங்கள் பாவங்கள் எல்லாம் நன்மைகளை மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்களாம். மலக்குமார் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஹதீஸ் உண்மை, ஹதீஸ் எக்காலும் போய் ஆகாது. புரியுதுங்களா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் உங்கள் பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன, மன்னித்து சொர்க்கம் செல்லுங்கள் என்பதாக மலக்குகள் சுப செய்தி சொல்லுவாங்க. ஹதீஸ் அல்லது சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திங்க. மக்தப் மதரசாக்கு வாங்க, இல்ம கத்துக்குங்க, இல்ம கத்துக்க ஆசைப்படுங்க, கடைசி வரைக்கும் இல்ம கத்துங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு அனைத்து தௌஃபீக் செய்வானாக. இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தின முத்தோலி அவர்களுக்கும் இமாமும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக. இந்த நிகழ்ச்சி எதை சொன்னமோ எதையும் கிட்டமோ அதை மாமத்து தோற்றிக்க வல்லாமை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.